அப்ப எனக்கு டவுசர் வாங்கலே எப்ப வரீங்க? சனிக்கிழமையான பேர் நாளைக்கு வந்து என்ன எப்படிங்க? சரி வாங்க வீடு ஒற்றாடி கழுவத்தானே சேர்ந்து கழுவோம்.
Wait 1 minute wait பண்ணுங்க ஸோ ஜாயின் பண்ணட்டும். சார் ஜாயின் பண்ணிட்டீங்களா? என்ன பேர்ல வந்துட்டீங்களோ தெரியல சார்.
சார் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? நான் ஜாயின் பண்ணிட்டேனா? சரி 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 ஓகே 33-20 டாஸ்மி ஆண்ட பேர்ல. சரி ஓகே சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன் சார், அதுக்கப்புறம் நான் கதைக்கிறேன். சரி ஓகே. பிள்ளைகள் வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். ரைட், நாங்கள் எம்எஸ்ஓ ஓபன், அதாவது முகாமைத்துவ சேவை உதவியாளர், சாரி முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், முந்திதான் உதவியாளர்னு சொல்றது, உத்தியோகத்தர். இந்த சேவையில வந்து நாங்கள் இணைந்து கொள்வதற்காக போட்டி பரீட்சைக்கு தயாரான நிலையில இன்றைக்கு வந்து முதலாக வந்து இணைந்திருக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். நமஸ்தே. ரைட். அப்ப நாங்கள் இதுல சில விஷயங்களை கதைக்கோணும். ஐக்கு சென்டர் ஸ்பாரோ சலாம் சார் வந்து இதை பற்றி உங்களுக்கு இன்னும் விரிவா கதைப்பார். முதல் வந்து நான் அந்த விஷயத்தை கதைச்சு கொள்றேன். நான் கதைக்கிறது எல்லாருக்கும் விளங்குதானே இல்லையா? ரைட். என்னன்னு சொல்லி சொன்னால், முதல் வந்து நாங்கள் அரசாங்க சேவையில வந்து இந்த எம்எஸ்ஓன்ற சேவை வந்து ஆரம்ப காலத்துல வந்து கிளரிக்கல் சேவன்ட் அல்லது கிளரிக்கல் சேவை என்ற அடிப்படையில தான் இப்ப 20 வருடங்களுக்கு முதல் வந்து எடுக்கப்பட்டிருந்தது. பிறகு அடுத்து வருகின்ற காலப்பகுதியில எம்ஏ, அதாவது வந்து முகாமைத்துவ உதவியாளர் என்று சொல்லப்படுகின்ற பெயர்ல வந்து எடுக்கப்பட்டது. இப்ப 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு எம்எஸ்ஓ, அதாவது வந்து முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என்ற பெயர்ல வந்து வேலைக்கு வந்து எடுக்கப்படுகிறது என்பது மிக முக்கியமான விடயம். இந்த எக்ஸாம் வந்து உண்மையிலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மாகாண சபையாலும் நடைபெறுவது உண்டு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அரச முகாமைத்துவத்தினூடாகவும் நடைபெறுகின்றது. அதே மாதிரி கோர்ட்ஸ் எம்ஏன்னு சொல்லி நீதிமன்ற முகாமைத்துவம் என்ற பெயர்லையும் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த அரச முகாமைத்துவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சேவையில தான் கூடுதலான உத்தியோகத்தர்களை வந்து அரசாங்கம் வந்து உள்வாங்க போகிறது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த 2025ஆம் ஆண்டு நேற்றோ முந்தினால் கோல் பண்ணப்பட்ட இந்த எக்ஸாமுக்குரிய இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட 7000க்கு மேற்பட்ட ஆக்களை வந்து அரச சேவையில வந்து உள்வாங்குவதுதான் அரசாங்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருப்பதனால கொஞ்சம் இந்த சேவைக்காக எல்லாருமே ஆசைப்பட்டு வந்து போட்டி போடுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருக்குமே இது ஒரு பிடிச்ச சேவை. எல்லா ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து ஒரு மிக முக்கியமான சேவை, எல்லாருக்குமே பிடிச்ச சேவை. அப்ப எல்லாருமே வந்து இதுல வந்து போட்டி போடுவார்கள். அப்ப போட்டி போடுவதால வந்து நீங்களும் அவர்களோட வந்து போட்டி போட வேண்டிய தேவை இருக்கும். அப்ப நாங்கள் கட்டாயம் இதுல 2 பாடம் இருக்குது. இந்த 2 பாடத்தையும் வந்து சிறப்பான முறையில வந்து கற்றுக்கொள்ள வேணும். ஒன்று மொழித்திறன் என்று சொல்லப்படுகின்ற பாடம், 2வது வந்து நுண்ணறிவு அல்லது உழைச்சார்பு என்று சொல்லப்படுகின்ற பாடம். 2ஐயும் வந்து சரியான முறையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு நாங்களும் உங்களுக்கு அந்த பரீட்சையில வரக்கூடிய வினாக்கள் அத்தனையும் என்ன செய்வோம் என்று சொன்னா தருவம். கடந்த காலங்கள்ல அதாவது 5ஆம் மாசம் 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என போன மாதம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஒரு பரீட்சை, இந்த எம்எஸ்ஓ பரீட்சையில நாங்கள் கொடுத்த வினாக்கள் அத்தனையும் வந்து இடம்பெற்றது. நீங்கள் எக்ஸாம் எழுதினவர்களுக்கும் தெரியும், அவர்களுடைய சகோதரங்கள் அல்லது வேற வேறு ஆக்களுக்கும் இது பற்றி தெரியும் என்று நான் நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஃபேஸ்புக்கிலையும் பார்த்திருப்பீங்கள். அப்ப அதனால அந்த விஷயத்தை நாங்க செய்திருவோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும் ஒன்று இருக்குது. இப்ப நாங்கள் உங்களுக்கு என்னென்ன வேலை செய்திருவோம்னு சொல்லப்படுறது ஒவ்வொரு வகுப்பிலையும் தெரியும். வகுப்பு ஒழுங்குபடுத்தல்கள்ல மருந்து வந்து உங்களுக்கு நாங்கள்
கற்பிக்கிற முறையில, அதுல செய்கின்ற வினா விடைகள்ல, தரப்படுகின்ற பேப்பர்ல எல்லாமே தெரியும். எங்களுடைய கற்பித்தல் முறைமை எப்படி செல்லுகின்றது என்பது நீங்கள் கண்டு கொள்ளலாம். நாங்க சொல்ல தேவையில்லை. ஆனால் நீங்களும் அந்த இடத்துல சில சேவைகளை செய்யணும். ஒன்று, ஒழுங்காக கிளாஸுக்கு வர வேணும். ஒழுங்காக கிளாஸுக்கு கட்டாயம் பெற வேணும். சில வேளைகளை உங்களுக்கு ஏதாவது இந்த காலநிலை வானிலை மாற்றங்களினால ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு அசௌகரியமான ஒரு நிலைமை ஏற்படுகின்ற வேளையில, அல்லது கவரேஜ் இஷ்யூ அப்படி என்று சொல்லி ஒரு அசௌகரியமான ஒரு நிலைமை ஏற்படுகின்ற வேளையில மாத்திரம் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்காக கிடைக்கும். இதுதானே. அப்ப நாங்கள் ஒன்று, நீங்க கிளாஸ் கட்டாயம் ஒழுங்கா பெற வேணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் அதை நிறைவு செய்வதற்காக நாங்க ரெக்கார்டிங்கும் தாரோம். தானே. ஆகவே கிளாஸ்ல ஒழுங்கா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்குரிய சந்தேகங்களை கேட்கலாம். ஆனால் எங்கட இந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் தொடர்ச்சியாக நடக்கும். அந்த 4 மாதத்திலையும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்தால் தான் பிள்ளைகள் உங்களோட அடிப்படை எல்லாம் கிளியர் ஆகி பேப்பர் செய்ய சுகமா இருக்கும். இதுதானே. அப்ப நீங்கள் அந்த கொஞ்சம் போட்டியாக இருக்க வேணும். எனக்கு இந்த வேலை கட்டாயம் கிடைக்க வேணும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பேசிக் வந்து கிட்டத்தட்ட 50,000 சம்பளம் நினைக்கிறேன். அது போக போக கூடிக்கொண்டிருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்ப இந்த எம்எஸ்ல இருக்கிறார்கள், இப்ப 1ல இருக்கிறார்கள், 2ல இருக்கிறார்கள் எல்லாம் 75,000க்கு மேற்பட்ட சம்பளத்தை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறான். காலப்போக்கில உங்களோட காலத்துல சில வேளைகள் அது 1 லட்சத்தை தாண்டக்கூடிய நிலைமைகளும் இருக்கும். தானே. அதனால நல்ல வேலை. மற்றது உங்களுக்கு நாளைக்கு அரசு சேவையில பாடசாலையில வரலாம் வேலை, அது டிஎஸ் ஆபீஸ்ல வேலை வரலாம், அல்லது மினிஸ்ட்ரியில வரலாம், அல்லது டிபார்ட்மெண்ட்ல வரலாம், எங்கேயும் வரலாம் வேலை. ஆகவே ஒரு சிறப்பான வேலை. 5 நாட்கள்லாம் சைனார் இல்லை இந்த வேலை. திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் தான் இந்த வேலை. ஆகவே நீங்கள் அந்த 2 பாடத்திலையும் கூடிய புள்ளிகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய 4 மாத தொடர்ச்சியான வழிகாட்டல் வகுப்பில நீங்க இணைந்து கொள்ள வேண்டும். 4 மாதம் தொடர்ச்சியாக நாங்கள் வழிகாட்டல் வகுப்பு செய்வோம். எப்படியும் இப்ப 6ஆம் மாசம் 30 கோல் பண்ணப்படுது, அதாவது வந்து கோல் பண்ணப்படுதுன்னு சொன்னா அந்த டேட் வந்து கடைசி டேட்டாக இருக்கின்ற வேளையில, விண்ணப்பத்தினுடைய முடிவு திகதியாக இருக்கின்ற வேளையில, அதுல எந்த ஒரு 4 மாதம் இன்னும் கூட பார்க்கலாம் படிக்கிறதுக்கான காலங்கள். சில 3 மாதத்திலேயும் எக்ஸாம் நடக்கலாம். அப்ப நீங்கள் தொடர்ச்சியாக, அதாவது நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் வந்து ஆரம்பமாக நினைக்கிறேன். நாளையிலிருந்தே தொடர்ச்சியாக நீங்க கிளாஸ்ல ஐக்யூ கிளாஸ், இந்த மொழித்திறன் கிளாஸ் 2க்கும் வந்து சார் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸான விடயம் சொல்லுவார். அப்ப அந்த 2க்குமே கிழமையில உங்களுக்கு 2 கிளாஸ் படி வரும். அதுல இணைந்து கொண்டு சிறந்த முறையில நீங்கள் உங்களுக்குரிய சந்தேகங்களை கேட்டு நீங்க எங்கள்கிட்ட படிச்சு கொண்ட நாங்க அடிப்படையிலேருந்து கொண்டு போவோம். சரிதானே. அடிப்படையிலேருந்து கொண்டு போவோம். அந்த அடிப்படையிலேருந்து கொண்டு போறபடியா நீங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொள்ளலாம். கேட்காம இருக்கக்கூடாது. சந்தேகத்தை வந்து ஆரம்பத்திலேயும் கேட்கலாம், கிளாஸ் முடியும் கேட்கலாம். உங்களுக்கு சிறப்பான முறையில சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும். அப்படி சந்தேகத்தை வந்து தீர்த்து கொண்டு நீங்கள் படிக்கிற வேளையில தான் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல நாலேஜ் வரும். மற்றது அந்த எக்ஸாமில கேள்வி எப்படி அந்த கேள்விக்கு என்ன மாதிரி விடை எழுதுகின்ற தன்மை, விடை எழுதுகின்ற முறை, எப்படி விடையை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற பல நுணுக்கங்கள் வந்து கிடைக்கும். அதாவது நாங்கள் இலகு வழி நுட்பத்தினூடாக அந்த விடயத்தை நாங்கள் சொல்லித் தருவோம். இலகு வழி நுட்பம், அது எளிய வழி நுட்பம் என்று சொல்லப்படுகின்ற நுட்பத்தினூடாக நாங்க அதை சொல்லித் தருவோம். தானே. ஷார்ட்கட் மெத்தட் என்று சொல்றது ஆமா இல்லையா. அது ஐக்யூவா இருந்தான மொழித்திறனா இருந்தான 2 பாடத்திலையும் நாங்கள் வடிவா சொல்லித் தருவோம். ஐக்யூ சேரும் இருப்பார். ஐக்யூ சேரும் இது பற்றி சம்பந்தமான பல விடயங்கள் உங்களுக்கு சொல்லுவார். அப்ப நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, சார் சொல்ற மாதிரி அப்ளிகேஷனை போட்டுட்டு கிளாஸ்ல வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்து கொண்டால் கூடிய புள்ளியை எடுக்கலாம். இப்ப உதாரணமாக போன வருஷம் இணைந்து கொண்ட ஒரு மாணவன் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற பரீட்சையில 89 புள்ளிகளை வந்து பெற்றார் இந்த மொழித்திறன் என்ற பாடத்துல. அவன் நீங்களும் அந்த 80க்கு மேல 2 பாடத்திலையும் 80க்கு மேல எடுக்கிறதுக்கு படிக்க வேணும். 80க்கு மேலதான் எடுக்க வேணும். 80 குறைகிற தன்மை உங்களுக்கு இருக்கக்கூடாது. 80க்கு மேல எடுக்கிற மாதிரி நல்லா 2 பாடத்திலையும் படிக்க வேணும்னா 160 மார்க்ஸுக்கு கிட்ட எடுக்கிற மாதிரி படிக்க வேணும். அப்ப அதுக்கு வந்து என்னன்னு சொன்னா தொடர்ச்சியாக ஆரம்பத்தில இருந்து கிளாஸ்ல வந்து சிட் பண்ணி அந்த அடிப்படை விடயங்களை எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ண வேணும்.
அப்படி அடிப்படை விடயங்களை ஃபுல்லா கிளிய பண்ணாதான் பிள்ளைகள் உங்களுக்கு வந்து அந்த இலகு வழி நுட்பம் வந்து விளங்கும். அதை விட அந்த விடையை கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக இப்படி வைப்போம். அதாவது வந்து பறவைகள் கூட்டம் பறந்தனவா பறந்ததா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்குது. பறவைகள் கூட்டம். அப்ப பறவைகள் கூட்டம் அங்காலே என்ன பறந்தன என்ற விட சரியா, பறந்தது என்ற விட சரியா, அல்லது பறந்தவை என்ற விட சரியா, ஏன்னா இப்படி பறந்தது என்ற விட சரியா? அப்ப இப்படி எல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அப்ப பறவைகள் கூட்டம் என்றா பறவைகள் என்றா நாங்க பன்மை என்று யோசிப்போம். சுமார் உதாரணமா பறவைகள் என்றா பன்மை. ஆனால் பறவைகள் கூட்டம் என்று வர்றபடியால கூட்டம் என்பது ஒருமை. பறவைகள் என்பது பன்மைதான், அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா பறவைகள் கூட்டம் என்றேக கூட்டம் என்பது ஒருமை. அப்ப அதனால கட்டாயம் அதனுடைய பயனிலை எப்படி அமையும் என்று சொல்லி சொன்னால் பறவைகள் கூட்டம் பறந்ததென்றுதான் முடியும். சரி, அப்படிலாம் கேள்வி வந்திருக்குது. அப்ப கனவேர் என்ன பறந்தன என்று எழுதி போட்டு வந்துட்டோம். பறந்தன என்று எழுதி போட்டு வந்தா பிள்ளை. ஏன்னா பறவைகள் நாங்கள் பார்க்கக்கூடாது. பறவைகள் கூட்டம். அப்ப பறவைகள் பன்மைதான், கூட்டம் என்று வந்தபடியான ஒருமை. ஆகவே பறவைகள் கூட்டம் பறந்தது என்றுதான் முடியும். சரி, இப்படி நான் கேள்வி கணக்கு இருக்குது. அதே மாதிரி இப்ப இராணுவம் பொதுமக்களை கைது செய்தது, இராணுவம் பொதுமக்களை கைது செய்தனர், இராணுவம் பொதுமக்களை கைது செய்தார்கள். அப்ப இதுல எது சரி என்று பார்க்க வேண்டி இருக்குது. அப்ப இராணுவம் இப்ப எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வந்து இராணுவம் போலீசார் போலீஸ் என்று வந்தா நாங்க எப்படி பார்ப்போம் என்றா இராணுவம் என்றா உயர்திணை, போலீஸ் என்றா உயர்திணை என்றுதான் பார்ப்போம். ஆனா இராணுவம் என்பது வேற, இராணுவத்தினர் என்பது வேற. வடிவாக கொள்ளணுமா? இராணுவம் என்பது வேற பிள்ளைகள், இராணுவத்தினர் என்பது வேற. இராணுவம் என்று சொன்னால் நாங்கள் உயர்திணையாக எடுக்க முடியாது. இராணுவத்தினர் என்று எடுத்தாத்தான், இராணுவத்தினர் என்று வந்தாத்தான் நாங்கள் உயர்திணையாக எடுக்க வேண்டும். அப்ப இராணுவத்தினர் என்று வந்தாத்தான் பொதுமக்களை கைது செய்தனர் என்று வரும். அப்ப இராணுவம் என்று சொன்னால் பொதுமக்களை கைது செய்தது என்றுதான் வரும். அப்ப இங்க இராணுவம் என்பது உயர்திணை அல்ல, இராணுவத்தினர் தான் உயர்திணை. அதே மாதிரி போலீசண்டா உயர்திணை இல்ல, போலீசாரண்டா தான் உயர்திணை. அப்படிலாம் கிடக்க விஷயம் இருக்கு. இதெல்லாம் சிம்பிளான விடயம் இல்ல. எங்களுக்கு பார்க்க சுவம் மாதிரி இருக்கும். ஆனா கேள்வி பேப்பரை பார்த்தா அப்புறம் தெரியுது இப்படி எல்லாம் சில சிக்கல்கள் இருக்கு. அப்ப நாங்கள் இலக்கணத்தையும் இங்க கூட படிக்க போறோம். மொழித்திறன் பாடத்துல, தமிழ் மொழித்திறன் பாடத்துல இலக்கணத்தையும் படிக்க போறோம். அடிப்படையான பல விடயங்களை கிளிய பண்ண போறோம். கிட்டத்தட்ட இந்த மொழித்திறன்ல வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 34 வீதமான 34 வகையான அமைப்புகள் இருக்குது. 34 வகையான அமைப்புகள் இருக்குது. அந்த 34 வகையான அமைப்புகளை நாங்கள் படிச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு எக்ஸாம் சிட் பண்றதுல எந்த பயம் இருக்காது. அந்த 34 அமைப்புகளையும் படிப்பிக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு 5 மாதம் பிடிக்கும். அதான் நான் சொல்றேன், நீங்க அந்த எல்லா கிளாஸ்லயும் கலந்து கொள்ள வேணும். குறைந்தபட்சம் 5 அல்லது 6 மாதம் பிடிக்கும். அந்த 34 வகையிலான 35 வகையிலான பகுதிகளையும் உங்களுக்கு படிப்பிச்சு முடிக்கிறதுக்கு. அதை படிப்பிக்கிறது மட்டும் இல்ல பிள்ளைகள், அதுல கேள்வி விட தர போறோம், எக்ஸசைஸ் செய்ய போறோம், நீங்கள் கேட்கிற கேள்விக்கு விட சொல்ல போறோம் இந்த மொழித்திறன் பாடத்துல. சார் பிள்ளைகள், அப்ப அதெல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணணும்னு சொன்னால் ஒழுங்காக வந்தால் அது கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைவேறும். ஆகவே நீங்க இன்றைக்கே உங்களுக்கு ஓகே இருக்கின்ற வேளையில இப்ப பேருசலாம் சாரும் அதை பற்றி கதைப்பார், உங்களுக்குள்ள டவுட்ஸ் எல்லாம் கதைப்பார். யார் வந்து அப்ளிகேஷன் போடுறது, எப்படியான விஷயங்கள் அப்ளிகேஷன்ல போடப்பட வேணும், எல்லா விஷயம் அவர் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லுவார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிறகு வந்து ஐக்கு சாரும் அது சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயம், தன்னுடைய நுண்ணறிவு உழைச்சார்பு சம்பந்தமான விடயத்தை சொல்லுவார். ஆகவே நான் இப்ப தமிழ் மொழி திறன் சார்ந்த விடயத்துல இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இவ்வளவுதான். இப்ப காய்ச்சது மட்டும்தான் என்று சொன்னா இல்ல, இது வந்து ஒரு சின்ன ஒரு வீதம் கூட இல்லை. இப்ப நான் காய்ச்சது வந்து ஒரு வீதம் கூட இல்லை. அப்ப இன்னும் 34 அமைப்புகளை நாங்கள் முழுமையாக படிக்க வேண்டி இருக்குது. ஆகவே அவற்றையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக கிளாஸ்ல வந்து பார்த்து கொண்டு போறோம்னு சொன்னா, பேப்பரோட வச்சு பார்த்து கொண்டு போறோம்னா எல்லாமே கிளியராக இருக்கும். சில பிள்ளைகள் ரைட், நீங்க பிறகு நாங்க கிளாஸ்ல வரைக்க நீங்கள் நேரடியாகவே பல சந்தேகங்களை வந்து கேட்டுக்கொள்ளலாம். நாங்கள் நாளையிலேருந்து கிளாஸை வந்து
ஆரம்பிக்கிறோம். சார் பிள்ளைகள் அப்ப மொழித்திறன் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஃபேருசலாம் சார் உங்களுடைய ஏனைய பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லுவேன். சார் ஓகேயா ஓகே சார்? ஓகே சார் ஓகே. என்னன்னு சொன்னா சார், இதுல இந்த மாதிரி கெசட் பிளேயர் நான் உங்களுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி கெசட் இன்னும் தமிழ் மொழியோ அல்லது இங்கிலீஷ்லயோ கிளியரா வெளியாகல. ஏன்னு சொன்னா இந்த வருஷம் இப்ப வெளியாக்குன கெசட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், டோட்டலா டிஃப்ரெண்ட். சரியா? ஆனா அதுல நாங்க அந்த கூகுள் இதுல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம் நாங்க கொஞ்சத்தை. இப்ப நாளைக்கு அநேகமா அந்த இது வெளியாக கூடும். அது வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண வேணாம். என்று சொன்னா அது கிளியரா எல்லாம் விளங்கினதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. அதுல சில விஷயங்களை நாங்க இதுல சொல்லும் பிரச்சனை இல்லை. இருந்தும் நாங்க அந்த தமிழ் மொழி மூலமான இது வெளியானதுக்கு பிறகுதான் நாங்க இதுக்கு நாங்க அப்ளை பண்ணலாம். இதுல பாருங்க, நான் இப்பதான் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்தேன். நான் இப்ப நேற்று தான் இந்த இது வெளியானது. இது கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்தது. சில விஷயங்களை கதைச்சு கொண்டு போவோம். ஆனா டோட்டலா டிஃப்ரெண்ட் இந்த முறை வந்த கெசட். போன 2021 ஆண்டு 21 19ஆம் ஆண்டு அந்த கோல் பண்ணப்பட்ட கெசட்டும் இதுவும் டோட்டலா டிஃப்ரெண்ட். அதால நாங்க சில விஷயங்களை பார்த்துட்டு, சரியா, அதுக்கு பிறகு நான் என்ன செய்வோம்னா நாளைக்கு அல்லது நாளை அன்றைக்கு தமிழ் கெசட் அல்லது இங்கிலீஷ் கெசட் வெளியானதுக்கு பிறகு திரும்ப தர நான் என்ன செய்வேன்னு சொன்னா இதுல விடுபட்ட விஷயங்கள் எல்லாம் நாங்க அதுல இப்ப நீங்க இதை இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ற விஷயங்களை நீங்க பூரணமா நம்ப வேணாம். 100% நீங்க எடுக்க வேணாம். இதுல நான் ரெக்கார்டிங் போட மாட்டேன்னு சொன்னா இது நான் அந்த கன்ஃபார்மா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்யணும், கன்ஃபார்மா இதான் ஓகே சொன்னதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் அது இதுக்கெல்லாம் எல்லாம் தருவோம் இந்த இன்ட்ரோடக்டரி கிளாஸ்ல கூட. சரியா? ரைட். இதுல பாருங்க, இதுல இந்த மேலாண்மைன்னு சொல்ற இது டிரான்ஸ்லேட் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சேசி தான் சொல்றது. அது டைரக்டர் டிரான்ஸ்லேஷன். இதுல பாருங்க, இதுல பாருங்க, இதுல தேர்வு செப்டம்பர் மாசம் நடக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. அது கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் சொன்னா இப்ப அவங்களோட ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அப்ப 3 மாசம் தான் இடையில இருக்கு. செப்டம்பர் ஆரம்பத்திலேயா செப்டம்பர் இறுதியிலேயான்னு சொல்லி இதுல ஒன்றுமே சொல்லப்படலை. அதில் நாங்க எடுப்போம் ஒரு 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 என்னது ஒரு எடுகோலை எடுப்போம். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கும்னு சொல்லி. அப்ப ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அந்த 3 மாசம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 3 மாசம் டைம் தான் இருக்கு. சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நாங்க ஆல்ரெடி நடந்த அந்த எம்எஸ்ஓ எக்ஸாம் 2019ஆம் ஆண்டு கோல் பண்ணப்பட்ட அந்த எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட நான் 5-6 மாசம் கிளாஸ் நடத்தினேன்னு நினைக்கிறேன், 2 கட்டமா. அதுலயும் நிறைய விஷயங்களை படிப்பிச்ச நாங்க. சார் சொன்ன மாதிரி அந்த பேப்பர் கிளாஸ் உட்பட வேற வேற விஷயங்களையும் படிப்பிச்சது. ஆனா இதுல பாருங்க, இதுல செப்டம்பர் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உள்ள எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கமிஷனர் கூட இந்த வருஷத்துல இருந்து கெசட்ல என்ன மாதிரி சொல்லப்படுதோ அந்த டேட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்க அந்த எக்ஸாம நடத்துறாங்கன்னு சொல்றது குறிப்பிடத்தக்கது. அப்ப அதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது. அநேகமா செப்டம்பர்ல இந்த எக்ஸாம் நடக்கும். சரிதானே? ரைட். அது ஒரு விஷயம். இதுல விண்ணப்ப படிவம் உங்களுக்கு இப்ப காட்டுவேன் நான். புதுசா வந்தார்கள் ஆல்ரெடி நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னா நிறைய எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. ஆனா இது பரீட்சை திணைக்களத்துல இந்த வெப்சைட்டு கூடாக நீங்க அதுக்குள்ள போய் அப்ளை பண்ணிலும் அது ஓபன் ஆயிட்டு. நேத்து ஓபன் ஆகாம இருந்தது. இன்றைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க இப்போதைக்கு அப்ளை பண்ண வேணாம். சரியா? ஏன்னு சொன்னா க்ளோசிங் டேட் இருக்கு தானே, ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஜூன் 30, கிட்டத்தட்ட 27 நாள் மிச்சம் பேலன்ஸ் இருக்கு. அவதிப்பட்டு அப்ளை பண்ண வேணாம் நாங்க சொல்ற அட்வைஸ். பிறகு என்னடா நீங்க அப்ளை பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட மாறி போட்டு வேற வேற பிரச்சனைகள் வந்தா திரும்ப அதை அமெண்ட் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கு. அப்ப அதால நீங்க இன்றைக்கு அப்ளை பண்ணோம்னா ஒரு நாள் பொறும் நாங்க மேலாதிமான விஷயங்களை செய்வோம். அடுத்து இது ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ரைட். இது ஆன்லைன் 2ஆம் தேதி ஜூன் 2ல இருந்து மற்றது ஜூன் 30ஆம் தேதி 9 மணி வரைக்கும், இரவு 9 மணி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட வேண்டிய காலங்கள் இருக்கு. சரிதானே? ரைட். இதுல பாருங்க, இந்த எக்ஸாம் அட்டவணை 2ல் குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை 2 இருக்கு. சிங்களத்திலான் இருக்கு, இங்கிலீஷோ தமிழ் என்ன வரல.
நகரங்களில் நிறுவப்பட்ட தேர்வு மையங்கள் மட்டுமே நடத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அந்த அந்த கெசட்டை பாத்தீங்கன்னு சொன்னா, சிங்கள கெசட்டை பாருங்க. அந்த சிங்கள கெசட்ல அதுல அனெக்சர் ஒன்று போட்டிருக்கு. இதுல போட்டிருக்கு. இதுல டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் அங்கே என்று சொல்லி, அதாவது ரைட், ஓகே, நான் இதை ஷேர் பண்ணி கொண்டு போறேன். இதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் நம்பரும் போட்டிருக்கு. நீங்க இதை வச்சுதான் போடணும். இது கொழும்பு கொண்டுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் 25 மாவட்டங்களும் இதுல சூஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லப்பட்டிருக்கு. 25 மாவட்டங்களும் சொல்லி இருக்கிறாங்க. இதுல நகரமும் போட்டிருக்கு. இப்போ கொழும்புன்னு சொன்னா, உதாரணமா நாங்க வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு எடுப்போமே, எனக்கு ஈஸிக்காக வேண்டி நான் திருவண்ணாமலையை எடுக்கிறேன். சரியா? அன்றாதபுரம், அடுத்தது அம்பாறை, திருவண்ணாமலை கந்தலை, அடுத்தது திருவண்ணாமலைன்னு சொன்ன நகரம், அடுத்த மூத்தூர், பராக்கிரமபுரம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது எங்க தெரியல. அது கிண்ணியா. இந்த 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 இடங்கள் நகரங்கள்லையும் என்ன செய்யப்படுது, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மையங்கள் இருக்கு. அதாவது எக்ஸாம் சென்டர்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதுலயும் ஒரு சின்ன ஒரு மயக்கம் கொண்டு இருக்கு, என்ன மாதிரின்னு சொல்லி. சரியா? ரைட். இப்ப திரும்ப போவோம். திரும்ப அந்த டிரான்ஸ்லேஷனுக்குள்ள போவோம். இதுல அனைத்து விண்ணப்பதாரிகளும் குறிப்பிட்ட அட்டவணைப்படி தேர்வுக்கு தோற்ற விரும்பும் நகரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லி போட்டிருக்கு. மேலும் இணையவழி விண்ணப்ப படிவத்தை நிரப்பும் போது தேர்வுக்கு தோற்ற விரும்பும் நகரம் மற்றும் தொடர்புடைய நகர எண்ணை அட்டவணை 2 படி குறிப்பிடும். சரியா? அடுத்தது 2வது, இது இதுல சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னா, அந்த ஆணையாளர் தேர்வு பரீட்சை ஆணையாளர் நியாயத்துல நடத்தப்படும் எழுத்து தேர்வு. இதான் எழுத்து பரீட்சை மட்டும்தான். அதுக்கு பிறகு இன்டர்வியூ நடக்கும். அது இன்டர்வியூல மார்க்ஸ் இல்லை. தகுதியின் அடிப்படையில் தகுதிகளை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரிகள், இதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டு பாருங்க, மாவட்ட மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில் இந்த மேனேஜ்மெண்ட் சர்வீஸுக்கு நியமிக்கப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. மாவட்ட மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில் சொல்றீங்க. இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த மக்கள் தொகையை எடுத்து மொத்த வேகன்சி இருக்கு தானே, மொத்த வேகன்சி மொத்தம் 1000 வேகன்சின்னு சொன்னா அதுல இந்த அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்ப்பாங்க எவ்வளவு சனத்தொகை இருக்குன்னு சொல்லி, அந்த சனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்க. அது சொல்றது முதல் அந்த இனவீதாசாரம்னு சொல்லுவாங்க. அந்த இனவீதாசாரம் சொல்லி முஸ்லிம் தமிழ் அப்படி அது இல்லாம போயிட்டு இப்ப அந்தந்த மாவட்டம் ஏன் அப்படி பிரிக்கிறோம்னு சொன்னா, இப்ப அந்தந்த மாவட்டத்தின் நிலவுற வேகன்சிஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு ஒரு நியாயம் இல்லாம போகும் தானே. இப்ப ஒரு சனத்தொகை கூடின கொழும்பு மாவட்டத்தை எடுப்பு. கொழும்பு மாவட்டத்துல 10 லட்சம் சனத்தொகை இருக்கு. அதே திருவண்ணாமலையில 4 லட்சம். இப்போ கொழும்புலையும் 50 வேகன்சியை கொடுக்க இல்லாது அதே அமௌண்ட்டை ட்ரிங்கும் கொடுக்கல. அது நியாயம் இல்லாத விஷயம். இப்ப அதாலதான் என்னன்னு சொன்னா, அந்த மாவட்ட மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த வேகன்சிஸை அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. சரிதானே? ரைட். அது முடிஞ்சு. இதுல நான் அதாவது இப்ப சொல்லிட்டு வர விஷயம் எல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணதன் படிதான் நான் சொல்லிட்டு வரேன். எனக்கு கூட சில விஷயங்கள் மயக்கமா இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் சொன்னதுல ஒரு மயக்கமும் இல்லை. சரியா? ரைட். நியமனங்களின் எண்ணிக்கை மற்றும் நியமன நடைமுறைக்கு வரும் தேதி அது நியமன அதிகாரியால் தீர்மானிக்கப்படும். எப்ப அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க தீர்மானிப்பாங்க. நியமன அதிகாரிக்கு எந்த ஒரு அல்லது அனைத்து காலியிடங்களையும் நிரப்ப அதிகாரம் இருக்காதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது எல்லாத்தையும் ஃபில் பண்ண மாட்டாங்க. வளமையா அப்படித்தானது. அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்னு சொன்னா நாங்க எங்கட அந்த கேண்டிடேட் இந்த இந்த கெசட்டின் படி விதிமுறைகளின் படி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுல நியமிக்கப்படுவாங்க. அடுத்தது அதெல்லாம் கொமனா வாரது வளமையா கெசட்ல வார விஷயங்கள். இதுல 3 வருடங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, நியமிக்கப்படுற அந்த இடத்துல குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும். அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல உங்களுக்கு போட்டு தருவாங்க. இருப்பினும் நியமன அதிகாரியால் தீர்மானிக்கப்படும் ஏதேனும் சிறப்பு காரணங்களுக்காக
முடிவடைகிறதுக்கு முன், அந்த 3 வருடம் முடிவடைகிறதுக்கு முன்னுக்கு அந்த அதிகாரிய தெரிவு செய்யப்பட்ட அதிகாரிய அவசியம்னு சொன்னா அவங்க மாத்துவாங்க. இப்ப மெடிக்கல் ரீசன் இல்லாட்டி அந்த இடத்துல தேவையில்லை, அதுக்கு பிறகு தீர்மானிக்கிறாங்க ஓவர் கார்டர்னு சொல்லி. அதுக்கு பிறகு சில நேரம் வேற இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் வரும். அப்படியான காரணங்களால என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த நியமன அதிகாரி என்ன செய்வார்னு சொன்னா அவர் அதை மாற்றுவார். சரிதானே? 3 வருடத்துக்கு தகுதி காணும் சொன்ன அந்த ப்ரொபேஷன் பீரியட் சொல்றது 3 வருடம். அதுல உங்களுக்கு வினைத்த இபி எக்ஸாம் சொல்றது, வினைத்திறன் தடைக்கான் பரீட்சைன்னு சொல்றது. அதுக்கு பிறகு நீங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னா போவீங்க. இது 3, 2, 1 சொல்லி போவீங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு, இடையில சொல்றேன். இந்த எம்எஸ்ஓ பாஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஓல் ஐலண்ட் சர்வீஸ் 5 வருடம், நான் நினைக்கிறேன் 5 வருட சர்வீஸ் இருந்ததுக்கு பிறகு ஓல் ஐலண்ட் சர்வீஸ் உதாரணமாக ஒரு டிஎஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இதுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கும். லிமிட்டட் கேட்டகரி. சில நேரம் பிள்ளைகள் உங்களுக்கு டிகிரி இருந்து சரியா, அடுத்தது எம்எஸ்ஓவும் நீங்க செய்யறீங்க சரியா. இப்ப உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 28 வயசுக்குள்ள இப்ப ஒரு இருக்கிறீங்க, ஒரு 22 வயசுன்னு வைங்க. பிறகு நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் 5 வருஷம், 27 வயசாயிரும். பிறகு அந்த டைம்ல ஓப்பனும் கால் பண்ணியிருப்பாங்க, லிமிட்டடும் கால் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்குரிய சான்ஸும் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஓல் ஐலண்ட் சர்வீஸ் சொல்லி எஸ்எல்ஏஎஸ், எஸ்எல்பிஎஸ், அடுத்தது நிறைய சர்வீஸ் இருக்கு. அந்த எஸ்எல்இஏஎஸ் சொல்லி எல்லாமே இருக்கு. அதுகளுக்கு கூட போறதுக்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு. இந்த இது அடுத்த அரசகார்ம மொழி உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் எடுக்க வேண்டி வரும் இடையில, அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. அடுத்தது MN2 2025 இப்ப அண்மையில ரிவைஸ் பண்ணப்பட்ட இந்த சுற்றறிக்கை மூலமாக உங்களுக்கு பேசிக் இதுல இருந்து தான் தொடங்கும். 48,470 தொடங்கி அதுக்கு பிறகு என்ன செய்யும்னு சொன்னா 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த சேலரி ஸ்கேல்ல வந்து நீங்க சேருவீங்க. சரிதானே? ரைட். இது நிரந்தரமானது, ஓய்வூதியம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இலங்கை குடிமகனா இருக்கணும். அடுத்தது வயது இல்லை, இது முக்கியம். 18 வயசுக்கும் 30 வயசுக்கும் இடையில இருக்கணும். நிறைய பேர் கோல் எடுத்து கேட்டீங்க, சார் எங்களுக்கு இப்ப இந்த டேட்ல ஒரு நாள் கூடிட்டு என்ன செய்யறேன்னு சொல்லி. அதெல்லாம் செல்லுபடி ஆகாது ஒரு நாள் கூடினாலும். அதாவது 2007ஆம் ஆண்டு 6ஆம் மாசம் 30ஆம் தேதி அன்று அல்லது அதற்கு முன் மற்றும் 1995 6/30 அல்லது அதற்கு பின் பிறந்தவராய் இருக்கணும். இந்த டேட் ஆஃப் பர்த்ல உள்ளாக்கள். இது 2007 6/30 அல்லது அதற்கு முன் மற்றும் 95 6/30 அல்லது அதற்கு பின் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே. இந்த ஆரம்ப வயசு என்ன 18 வயசு சொல்றது. இந்த 18 வயசுக்கும் 30 வயசுக்கும் இடையில இருக்கும். 30 வயசு தாண்டி ஒரு நாளும் கூடாது, 18 வயசை குறைஞ்சி ஒரு நாள் குறையவும் கூடாது. இப்படியாக்கள் நீங்க என்ன செய்யலாம், விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவர்கள். இதுல இன்னொரு விஷயம், நிறைய பேர் எங்கட போன முறை அந்த பிஎட் ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 120 பேர்ட்டு நாங்க படிப்பிச்ச பிள்ளைகள் பாஸ் பண்ணது. அந்த பிள்ளைகள் பார்ட் டைம், அவங்க கூட இதுல மினக்கட்டாங்கன்னு சொன்னா கூடுதலா மினக்கட்டு அவங்க ஃபுல் டைம் வேலை செஞ்சு கொண்டு பார்ட் டைம் ஒரு டிகிரி ஒன்றையும் முடிச்சு கொள்ளலாம். அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது இதெல்லாம் பொதுவான விஷயம். இது கல்வி தகமையை பாருங்க. இதுல மொழி சிங்களம், தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணிதம் உட்பட 4 பாடங்களில் தேர்ச்சின்னு சொன்னா சி, குறைஞ்சது சி 4 சி இருக்கணும். ஆனா 6 பாடம் பாஸ் இருக்கணும். அதாவது சொல்றது என்னன்னு சொன்னா 4 சியும் 2 எஸ்ஸும் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஆனா அந்த சில 4 பாடம் 2 சி இங்கிலீஷ், தமிழ், சிங்களம் அல்லது தான் சரியா, எல்லாம் இல்லை, சிங்களம் அல்லது தமிழ் அல்லது ஆங்கிலம். இதுல தமிழ் ஃபெயில் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மொழி 3 மொழியில ஒரு மொழி இருக்கணும். அதோட கணிதத்திலையும் சி இருக்கணும். கணிதம் உங்களுக்கு வளமையா எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா தமிழ், கணிதம், சி இருக்கு நினைமா. இன்னும் ஒரு 2 பாடம் மேல் அதிகமா ஒரு 2 சி எடுத்தாலே 4 பாடம் வந்துடும். இது ஓ லெவல்ல. அடுத்தது ஏ லெவல்ல எல்லா பாடத்திலையும், அதாவது எல்லா பாடம்னு சொன்னா முக்கியமான பாடம்
அனைத்து பாடங்கள் பொது அந்த காமன் ஜெனரல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆங்கிலம் அதெல்லாம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தானே. அது தவிர 3 மற்ற எல்லா பாடத்திலையும் நீங்க பாஸ் பண்ணுவீங்க. ஓல்டு சிலபஸ்க்குள்ள அடங்காதுன்னு சொன்னா அவங்களுக்கு வயசு போயிருக்கு, அதெல்லாம் அவங்க இதுக்குள்ள இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. அடுத்தது, இந்த போட்டித் தேர்வில் விண்ணப்ப தோற்றும் மொழி கல்வி சான்றிதழ் உயர்நிலை தேர்வில் அவள் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டிய மொழியாக கருதப்படும். இந்த தோற்ற மொழி 3 மொழியிலும் தோற்றலாம் எக்ஸாமுக்கு. ஆனா கல்வி பொது சான்றிதழ், அதாவது உயர்நிலை என்று சொன்னா நான் நினைக்கிறேன் ஏலவல இருக்கு. நீங்க என்ன மீடியத்துல தோற்றுறீங்களோ அந்த மீடியத்தான் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த இதுக்கு அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு சந்தேக பார்வையில நான் பார்க்கிறேன். இது தமிழ் மொழி மூலமான அல்லது ஆங்கில மொழி மூலமா கெசட் வந்துட்டு நான் பூரணமாக கிளியர் பண்றேன் இந்த வசனத்தை. சரியா? பிற உள்ளூர் அல்லது வெளிநாட்டு கல்வி நிறுவனம் நடத்தப்படும் கல்வி பொது சான்றிதழ் உயர்நிலை ஏலவல் கல்வி உயர்நிலை தேர்வுக்காக சமமான தேர்வில் கலந்து கொள்வதன் மூலம் பெறப்பட்ட தகுதியை பயன்படுத்துவதற்கான இறுதி முடிவு. அதாவது இந்த சில லண்டன் ஏலவல் மத்த லண்டன் ஓலவல் அதெல்லாம் இருக்குதானே. இப்ப அதெல்லாம் இவங்க யாரு அதை முடிவெடுப்பாங்கன்னு சொன்னா இப்ப என்விக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளால என்விக்கும் இதுல என்விக்கு லெவல் 4 ஈக்குவல் என்வி ஏ லெவலுக்கும் என்விக்கு லெவல் 3 ஈக்குவல் ஓ லெவலுக்கும் சொல்லி எல்லாம் கெசட் இருக்கு, சர்க்குலர்ஸ் இருக்கு. அந்த இதுகளை யாரு அதை முடிவெடுப்பாங்கன்னு சொன்னா நியம ஆணையாளர் நாயகம் தேர்வுகள் ஆணையாளர் நாயகத்திடம் மீது உறுதிப்படுத்தலை பெற்ற பிறகு கூட்டுச்சேவை இயக்குனர் ஜெனரலாக எடுக்கப்படும். அதாவது அந்த ஜெனரல் என்ன செய்வார்னு சொன்னா இந்த காஜின்னு சொல்லி நீ கீறுறீங்க, அதை கொஞ்சம் கீறாம இருங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் 2025 ஜூன் 30 அல்லது அதற்கு முன்னர் பதவி தொடர்பான அனைத்து தகுதியிலும் பூர்த்தி செஞ்சிருக்கணும். இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்லாம் சரி வராது. சரியா? ஜூன் 30 என்ன செய்யணும் அல்லது அதற்கு முன் கடைசி தேதி ஜூன் 30. அதுக்குள்ள எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றது ஏஜ் அதிகள் எல்லாம் நீங்க பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. இதுலதான் இனித்தான் அந்த டவுட்ஸ் வரப்போகுது நிறைய விஷயங்கள்ல. இது சில நேரம் தமிழ் கெசட் வந்தா இதுல பார்ப்போம், மேக்சிமம் பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தமிழ் கெசட்டை பார்ப்போம். மாவட்ட மக்கள் தொகை வீதத்தின் அடிப்படையில் தேர்வு மாவட்ட பெயர்களின் பட்டியல் அட்டவணை 1 கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல பட்டியல் 1 மாவட்ட மக்கள் தொகை வீதத்தின் அடிப்படையில் தேர்வு மாவட்ட பெயர்களின் பட்டியல் அட்டவணை 1 கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது வேட்பாளர்கள் அட்டவணை 1 படி காலியிடங்களுக்கு போட்டியிட போகும் மாவட்டம் அதன் எண்ணிக்கையை சரியாக குறிப்பிடல் வேண்டும். என்னது சிங்கள கெசட் பாவம். இதுலதான் கொஞ்சம் சில நேரம் குழப்பம் வரலாம். ரைட்? அட்டவணை 1 நான் நினைக்கிறேன் இதுதான் அட்டவணை 1. அந்த மாவட்டங்களை போட்டிருக்கு. இது வேகன்சிஸ் இல்லை. சரியா? இதெல்லாம் நம்பர்ஸ், மாவட்ட இலக்கம், டிஸ்ட்ரிக்ட் அங்கே தானே. பிறகு விவாக மத்தியஸ்தான், அதாவது இந்த என்னது எக்ஸாம் நடக்கிற சென்டர்ஸ்ல நகரங்களும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள நகர எண்ணையும் போட்டிருக்கு. அவ்வளவுதான். இதுல ஒன்றும் இல்லை. சீரியல் நம்பரா இதுவும் வேகன்சிஸ் இல்லை. சரியா? 77 அப்படியே வருது. எத்தனை? 125. சரிதானே? இதான் இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வேகன்சிஸ் எண்ணிக்கை அது இதுகள்லாம் இதுல கதை இல்லை. ரைட்? அடுத்த பார்ப்போம். ரைட், அடுத்த பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுல பாருங்க, இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. எனக்கும் குழப்பம் தான் இருக்கு உண்மையை சொல்ல போனா. மாவட்ட மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில் தேர்வு எக்ஸாம் மாவட்ட பெயர்களின் பட்டியல் அட்டவணை, அதாவது அது சொல்லப்பட்டிருக்கு தானே. அதுல மாவட்டத்தின் எந்த மாவட்டம் இந்த இது காலி இடங்களுக்கு போட்டியிடுறோம் மாவட்டம், நீங்க எந்த மாவட்டத்தில் நீங்க கம்பீட் பண்ண போறீங்களோ அந்த மாவட்டம் எல்லாம் போட்டிருக்கு. அது கிளியர். இந்த 7வது கிளியர். இதுல சொல்லப்படுற விஷயம் என்ன சொன்ன சுருக்கமா, நீங்க எந்த மாவட்டத்துல போட்டியிட போறீங்களோ அந்த மாவட்டத்துல இலக்கம் கிளியரா அந்த அட்டவணை 1 சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இதுல பாப்போம். சேவைக்கான ஆட்சேர்ப்பு
பிரதிநிதித்துவ அடிப்படையில் செய்யப்படும். ஆட்சேர்ப்பு பிரதிநிதித்துவ அடிப்படையில் சொன்னா ஒவ்வொரு நிர்வாக மாவட்டம் 25 மொத்தம் இலங்கை, சரியா? ஒவ்வொரு நிர்வாக மாவட்டத்தின் மக்கள் தொகை விகிதத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான காலியிடங்கள் ஒதுக்கப்படும். அது இப்ப தெரியாது எங்களுக்கு. அந்த பாப்புலேஷனை வச்சுதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சனத்தொகையை வச்சுதான் இந்த காலியிடங்கள், அதாவது வேகன்சிஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா தீர்மானிப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான காலியிடங்கள் ஒதுக்கப்படும். அது சரி. அந்த மாவட்டத்தில் இருந்து விண்ணப்பிக்கும் வேட்பாளர்கள், நான் திருவண்ணாமலைன்னு சொன்னா திருவண்ணாமலையிலிருந்து நான் விண்ணப்பிக்கிறேன், சரியா? மட்டுமே ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் நிரப்பப்பட வேண்டிய காலி எண்ணிக்கைக்கு போட்டியிட தகுதியுடையவர். இப்ப நான் திருவண்ணாமலை மாவட்டம் என்ற பதிவு, அப்ப நான் தான் என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த மாவட்டத்துக்கு போட்டியிடுறது தகுதி. இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க திருவண்ணாமலைக்கு போடையலாம் என்று சொல்ற விஷயம் தானே, சரிதானே? மேலே குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒரு மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட காலியிடங்களின் எண்ணிக்கையை அந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பித்த தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களால் நிரப்பப்பட முடியாத சந்தர்ப்பங்கள். இப்ப உதாரணமா ட்ரிங்கோவோட திரும்ப நான் ட்ரிங்கோன்னு சொல்றதெல்லாம் ட்ரிங்கோ சொல்றேன். ட்ரிங்கோல இப்ப 100 இதை அலோகேட் பண்ணியாச்சு, சரியா? ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, அங்க 100 பேர் எடுக்கிறதுக்கு 100 பேர் பாஸ் இல்லை. உதாரணமா 80 பேர் தான் பாஸ், 20 வேகன்சிஸ் இன்னும் இருக்கு. அந்த குறிப்பிட்ட பாஸ் மார்க்ஸ் இருக்குதான், அது இல்லாம எடுக்க மாட்டாங்களா? கட்டாயம் எடுக்கணும்னு சொல்லல, 100ஐயும் ஃபில் பண்ணணும்னு சொல்லல. இப்ப அதால என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பித்த தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களால் நிரப்ப முடியாத சந்தர்ப்பங்களில் காலி இடங்களின் எண்ணிக்கை அந்த மாவட்டங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப அனைத்து அருகிலுள்ள மாவட்டங்களுக்கு மறு பகிர்வு செய்யப்படும். விளங்கிட்டாங்க என்னன்னு சொன்னா? இப்ப நான் சொல்றேன், இப்ப திருவண்ணாமலையில் 100 காடர்ஸ், ஆனா 50 பேர் தான் என்ன நடந்ததுன்னு சொன்னா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிச்சம் 50 வேகன்சி அப்படியே இருக்கு. அந்த மிச்சம் 50 என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வேற மாவட்டங்கள், அப்ப பக்கத்தில் உள்ள மாவட்டம் சொல்லல, மற்ற பேலன்ஸா இருக்கிற அந்த 24 மாவட்டத்துக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மறு பகிர்வு செய்வாங்க, திரும்ப அலோகேட் பண்ணுவாங்க அந்த இதை. ஆனா ட்ரிங்கோவில் அந்த 100ஐயும் ஃபில் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில, மற்ற மாவட்டத்தில இருந்து கொண்டு வருவாங்க ஆட்கள், சரிதானே? அடுத்தது, நிரப்பப்பட வேண்டிய மொத்த காலியிடங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால், இதுல நிரப்பப்பட வேண்டிய மொத்த காலியிடங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அந்த காரணத்திற்காக மாவட்ட மக்கள் தொகை அடிப்படையில் விண்ணப்பிக்க முடியாது. மேலும் தகுதியின் அடிப்படையில் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நிரப்பப்பட வேண்டிய மொத்த காலியிடங்களின் எண்ணிக்கை குறைவா இருந்தால் அந்த காரணத்துக்காக மாவட்ட மக்கள் தொகை அடிப்படையில் விண்ணப்பிக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் கிளியர்ல பாப்போம், யாருக்காவது கொஞ்சம் மிச்சம் கிளியரா இருந்தா கொஞ்சம் நாங்க டிஸ்கஷன் டைம்ல இதை கொஞ்சம் நான் நோட் பண்ணி வச்சுக்கொள்றேன். அந்த டைம்ல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கொஞ்சம் கதைப்போமா, சரியா? இதுல நான் ஒரு கலர் ஒன்று போட்டு வச்சா நல்லா நினைக்கிறேன். கீர்த்திராஜன் சார், உங்களுக்கும் அந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சா என்னோட கதைங்க சார். அந்த டிரான்ஸ்லேஷனை வச்சுதான் நான் காய்ச்சி கொண்டு போறேன். அதில் கொஞ்சம் சார் இருந்தா கொஞ்சம் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடும்னா எனக்கு கிளியர் பண்ணிட்டு போங்க சார். இந்த இதுல எங்க ரைட் சார் இல்லைண்ணா, ரைட், ஓகே, பார்ப்போமா. போல்ட் பண்ணி வச்சிருக்கேன். தேர்வில் தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண்களை பெறும் வேட்பாளர் எண்ணிக்கை ஒதுக்கப்பட்ட காலியிடங்களின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கும்போது மாவட்ட மக்கள் தொகை அடிப்படையில் தேர்வு செய்யப்படாது. தேர்வில் தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பெறும் வேட்பாளர் எண்ணிக்கை, அதாவது அந்த மார்க்ஸ் குறைய எடுத்தாக்கள், அந்த பாஸ் மார்க்ஸ் எடுக்காதாக்கள் ஒதுக்கப்பட்ட காலியிடங்கள் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கும்போது மாவட்ட மக்கள் தொகை அடிப்படையில் அங்க தேர்வு செய்யப்பட மாட்டாது. இப்ப சில இதுல ஒரு டவுட் ஒன்று வரலாம், என்னன்னு சொன்னா, சரியா, அந்த கட் ஆஃப் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் வருமா இல்லாட்டி ஐலண்ட் வைட் வருமானு சொல்ற ஒரு சந்தேகம் ஒன்று வரும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இதுல மாவட்ட அடிப்படையில மாவட்ட மக்கள் சனத்தொகை பிரதிநிதித்துவ அடிப்படையில வாரத்தால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு கட் ஆஃப் வாரத்துக்கூடிய சந்தர்ப்பம் 100% இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட காலியின் எண்ணிக்கை என்பது கிளியரா சொல்றாங்க பாருங்க, ஒரு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட காலியிடங்கள் எண்ணிக்கை என்பது அந்த மாவட்டத்திலிருந்து போட்டித் தேர்வுக்கு தோற்றும்
வேட்பாளர்களுக்கு அந்த நிர்வாக மாவட்டத்தின் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒதுக்கப்பட்ட காலியிட எண்ணிக்கையை குறிக்கிறது. இப்ப அந்த ஒரு மாவட்டத்துக்கு எப்படி ஒதுக்குவாங்கன்னு சொன்னா, காலியிடங்கள் எண்ணிக்கை என்பது அந்த மாவட்டத்திலிருந்து போட்டித் தேர்வுக்கு தோற்றும் வேட்பாளர்களுக்கு அந்த நிர்வாக மாவட்டத்தின் மக்கள் தொகைக்கு ஏற்ப காலியிடங்கள் எண்ணிக்கை தான் குறிக்குது. அது ஓட்டோவா தெரியுதானே எல்லாருக்கும். அந்த நிர்வாக மாவட்டத்தில் உள்ள பொது நிறுவனங்கள் உள்ள காலியிட எண்ணிக்கையை குறிக்காது. இந்த கிளியரா சொல்லியிருக்கு பாருங்க இதுல. அந்த திருவண்ணாமலைன்னு சொன்னா திருவண்ணாமலையில் உள்ள வேகன்சிஸை குறிக்காது. அந்த எல்லா நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் உள்ள வேகன்சிஸை குறிக்காதுன்னு சொல்றாங்க. சரியா? அதை கவனத்துல கொள்ளுங்க. சரியா? மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கான தகுதிகள் அந்த தகுதிகளை சொல்றாங்க பாருங்க. எப்படி மாவட்ட தகுதிகள்னு சொன்னா, ஒரு மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட காலியிடங்களுக்கு போட்டியிட பின்வற்ற ஒன்றை பூர்த்தி செய்ய வேண்டும். எப்படி இப்ப நாங்க அந்த டைம்ல ஏ லெவல்லாம் எடுக்கக்குள்ள இந்த கண்டிஷன் போட்டிருப்பாங்க. என்னது ஏ லெவல் எடுக்கணும்னு சொன்னா, நீங்க அந்த மாவட்டத்துல பதிஞ்சிருக்கணும் அல்லது இவ்வளவு காலம் அந்த செகண்டரி எஜுகேஷன் அங்க படிச்சிருக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வருது பாருங்க. வேட்பாளர் அந்த மாவட்டத்தில் பிறந்த நபராக இருத்தல் வேண்டும். நீங்க அங்க பிறந்தவராய் இருக்கணும். அங்க பிறந்து போட்டு திரும்ப கனகாலமா வேற ஒரு இடத்துல மாதிரி பண்ணி எல்லா இடம்பெயர்ந்து அங்க ஓட் லிஸ்ட வச்சிருந்தா அதுவும் சரி வராது. பாருங்க அது கீழே சொல்லுவாங்க. தேர்வுக்கான தகுதிகளை முடிப்பதற்கான கடைசி தேதிக்கு முந்தைய 5 ஆண்டுகளுக்குள் தேர்வுக்கான தகுதிகளை முடிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் 30 தானே. அந்த தேதிக்கு முன்னுக்கு உள்ள 5 ஆண்டுகளுக்குள்ள அந்த மாவட்டத்தில் குறைந்தது 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நிரந்தர பதிவாளராக இருக்கணும்னு சொல்றாங்க. பிள்ளைங்க தானே இதுவும் குறைஞ்சது 3 வருடங்கள் தொடர்ச்சியா நீங்க அங்கே வசிச்சிருக்கணும். அதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் வேறு, அது டாக்குமெண்டேஷன் கீழே சொல்லுவாங்க. அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் தனது இடைநிலை பள்ளி கல்வியை முடித்திருக்க வேண்டும். நீங்க அந்த மாவட்டத்துல பிறந்த ஆளா இல்லாட்டிலும் பரவாயில்ல. இப்ப சில நேரம் இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப அன்றாபுரத்துல இருந்து எங்கட மாவட்டத்தில் உள்ள கிண்ணியாவுக்கு தொடர்ந்து 5 ஆண்டுகள் இடைநிலை பள்ளி இன்டர்மீடியட், நான் நினைக்கிறேன் செகண்டரி, 6ஆம் ஆண்டுல இருந்து அங்கே வரை ஏ லெவல் வரைக்கும் வர இது அந்த கல்வியை பூர்த்தி செஞ்சு 5 வருஷம் தொடர்ந்து இருந்தா ஓகே அவர் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அப்படி ஒரு இதுவும் இருக்கு. அடுத்தது எழுத்து தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் நேர்காணலின் போது அல்லது மேற்கூறிய மாவட்டத்துடன் தங்கள் தொடர்பை நிரூபிக்க கேட்கப்படும் எந்த நேரத்திலும் பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பித்தல் வேண்டும். இப்ப நீங்க சமர்ப்பிக்க தேவையில்லை. அந்த டைம்ல தான் அந்த ஆவணங்கள் பிறப்பு சான்றிதழ், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்திருந்தா 3 ஆண்டுகள் தொடர்ச்சியான வதிவிடத்தை நிர்வகிக்கும் கிராம அலுவலர் சான்றிதழ் மற்றும் வாக்காளர் பட்டியல். ஜிஎஸ்டி மட்டும் கடிதம் எடுத்து வேலை இல்லை, வாக்காளர் பட்டியலை நீங்க காட்டணும். மாணவர் சுய விவரம் சொல்லியிருக்கு. அது என்னன்னு தெரியல, நேரடியா நான் சிவின்னு சொல்றதுன்னா ஆனா சுய விவரம் இத 3வது இத கன்ஃபார்ம் பண்றதுக்கு பாருங்க. உதாரணமா என்னது ஸ்கூல்ல லீவிங் சர்டிபிகேட்னு கொடுப்பாங்க. அந்த லீவிங் சர்டிபிகேட்டை நீங்க இது ஒரு கேரக்டரா கொண்டு போகலாம் தானே. இதுல அது கட்டாயம் உண்மையா தானே இருக்கு. அப்படி அதை கொண்டு போகலாம். இதுல அடுத்தது மாற்றம் சம்பந்தம் சொல்லியிருக்கு. அதை நீங்க கொஞ்சம் பாதிச்சு பாருங்க, அது பெருசா இல்லை. இதுல எந்த ஒரு வேட்பாளரும் ஒரு மாவட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காலியிடங்களுக்கு போட்டியிட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னா ஒரு மாவட்டத்துக்கு தான் நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு மாவட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காலியிடங்கள். ஆன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது மேலே 7(b)யில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளின்படி காலியிடங்களுக்கு போட்டியிட வேட்பாளர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தவுடன் அதை மீண்டும் மாற்ற முடியாது. சில நேரம் இந்த 3க்கும் சில எலிஜிபிள் வரலாமே. இப்ப நீங்க பிறப்பு சான்றிதழ்னு சொன்னா நீங்க அங்க பிறந்தாளா இருக்கும், அடுத்தது நீங்க தொடர்ச்சியா அதிலேயே இருப்பீங்க. சரி, அப்ப இதுல முதலாவது பாருங்க. இதுல முதலாவது பிறந்தாள் வேட்பாளர் அந்த மாவட்டத்தில் பிறந்த நபராக இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. சரியா? இதுல அல்லதுன்னு தான் வருதுதான். சரியா? நீங்க இதுல பர்த் சர்டிபிகேட்டை ப்ரூஃப் பண்ணா ஓகே. இதுக்கு முதலாவது கண்டிஷனுக்கு. 2வது கண்டிஷனுக்கு நீங்க 3 ஆண்டுகள், அதுக்கு முதல் க்ளோசிங் டேட்டுக்கு முதல் 5 ஆண்டுகளுக்குள்ள அந்த மாவட்டத்துல தொடர்ச்சியா 3 ஆண்டுகள் நிரந்தர வதிவிடலா இருந்தாலும் ஓகே. அது அல்லதுன்னா 3 ஆப்ஷன் போட்டிருக்கு. அதுல
இதுல 3 இதுல இந்த விஷயம் தான் இதுல நாங்க இந்த டிஸ்கஸ் பண்ண விஷயம். இதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் வாசிக்கணும். எந்த ஒரு வேட்பாளரின் தந்தை அல்லது தாய் அரசு பொது மாகாண பொது பணியிலோ அல்லது ஒரு மாநில நிறுவனத்தில் இடமாற்றம் செய்யக்கூடிய பணியிலோ இருந்தால் அத்தகைய வேட்பாளர் தனது தந்தை அல்லது தாயின் பிறந்த இடத்தை அவர் சேர்ந்த மாவட்டமாக தெரிவு செய்ய அனுமதிக்கப்படுவார் என்று சொல்லி பாருங்க. எந்த ஒரு வேட்பாளர் தந்தை அல்லது தாய், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 இருக்கணும், சென்ட்ரல் அடுத்தது மாகாணம், சென்ட்ரல் அடுத்தது ப்ரொவின்சியல், இதுல பணியில இருந்தா அங்க வேலையில இருந்தா அல்லது ஒரு மாநில நிறுவனத்தில் இடமாற்றம் செய்யக்கூடிய பணியில் இருந்தால் அத்தகைய வேட்பாளர் தனது தந்தை அல்லது தாயின் பிறந்த இடத்தை அவர் சேர்ந்த மாவட்டமாக தெரிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்னு சொன்னா அந்த தந்தை தாய் பிறந்த இதை நீங்க தெரிவு செய்யலாம். இதற்காக வேட்பாளர் நேர்காணலின் போது அல்லது அவரது பெற்றோரின் பிறந்த இடம் மற்றும் அரச மாகாண பொதுப்பணி அல்லது ஒரு மாநில நிறுவனத்தில் அவர்களின் வேலை வாய்ப்பை நிரூபிக்க கேட்கப்படும் எந்த ஒரு தொடர்புடைய ஆவணத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். நீங்க எந்த ஒரு வேட்பாளரும் ஒரு மாவட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட, அது நாங்க இப்ப கடைசியா டிஸ்கஸ் பண்ண விஷயம், சரியா? மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தவுடன் மாற்ற முடியாது, நீங்க சேஞ்ச் பண்ண இயலாது. நீங்க அப்ளிகேஷன் போட்டா போட்டது, அதுக்காக தான் நான் சொன்னேன்னு பாருங்க, அவதிப்பட்டு அப்ளை பண்ணிட வேணும், சரியா? இந்த போட்டித் தேர்வின் மூலம் நிரப்பப்படும் காலியிட எண்ணிக்கையில் 3% மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்படும். அது வளமையா நடக்கிற விஷயம், 3%, சரியா? இவ்வளவுதான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சது. முக்கியமான விஷயம்னு சொல்லி இவ்வளோத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறேன். வேற அதுக்கு பிறகு பெருசா அந்த அளவுக்கு விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுல எக்ஸாம் ஃபீஸ் அதுகெல்லாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது வார விஷயம், சரியா? இதன் ஆன்லைன்ல அதுதான் சொல்லியிருக்கு. அடுத்தது இதுல இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுல 2 பாடம் இருக்குதானே உங்களுக்கு, அது சார் சொல்லிட்டார். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி 100 மார்க்ஸ் 2.5 மணி நேரம் அதான். அடுத்தது அப்டிடியூட் 100 மார்க்ஸ், அது 1 hour, சரிதானே? ரைட், அதான் அதில் உள்ள விஷயம். நிலவரம் இன்னொரு விஷயம் இதுல சொல்லப்படுது, 40% 50% ஒரு விஷயம் சொல்லப்படுது ஒரு 1 minute. இதுல இந்த போட்டித் தேர்வின் மூலம் நியமனம் பெற தகுதி பெற விண்ணப்பதாரிகள் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்களில் குறைந்தது 40% மற்றும் தேர்வில் மொத்த மதிப்பெண்களில் குறைந்தது 50% பெற வேண்டும். இதுல சொல்லி இருக்கு, ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்களில் குறைந்தது 40, அதுல 100 தானே, 40 கட்டாயம் எடுக்கணும் ஒவ்வொரு பாடத்துல, மற்றும் தேர்வில் மொத்த மதிப்பெண்களில் குறைந்தது 50% பெற வேண்டும். இப்ப இதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, மொத்த மார்க்ஸ் மொத்தம் 50% எடுக்கணும். இப்ப 200 மார்க்ஸ் தானே, அதுல மொத்தமா 100 2 பாடம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 200ல 50% சொன்னா 100 எடுக்கணும். ஆனா குறைஞ்சது ஒவ்வொரு பாடத்திலயும் 40 எடுக்கணும். அது கன்ஃபியூஸா இருக்கோ தெரியல உங்களுக்கு. அது எப்படி வரும்னு சொன்னா, ஒரு பாடத்துல 40 எடுத்தா இன்னொரு பாடத்துல 60 எடுக்கணும். அதான் சாராம்சம், சரிதானே? ஒரு பாடத்துல 40 எடுத்தா இன்னொரு பாடத்துல 40 இல்ல 60 எடுக்கும். போட்டித் தேர்வுக்கு ஒதுக்கப்பட்ட காலியின் எண்ணிக்கை நிரப்ப பெறப்பட்ட மதிப்பெண்களின் வரிசையை பின்பற்றி நியமனங்கள் கண்டிப்பாக வழங்கப்படும், சரியா? ரைட், இது ஒரு விஷயம். அடுத்தது இனி அதுக்கு பிறகு வர விஷயங்கள்லாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ற சம்பந்தமாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் வேணும்னு சொன்னா அதையும் உங்களுக்கு சும்மா காட்டிட்டு, வளமையா நீங்க வித்தியாசமா இருக்கும். ஏன் தெரியுமா? அதுல இந்த நம்பர்ஸ் சூஸ் பண்றது என்னது, நீங்க அந்த என்ன சொல்றது, அந்த இடம், நீங்க அங்க உங்களோட எதுக்கு தகுதியான ஆள்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் சூஸ் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுல எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ள போங்க, சரியா? போயிட்டு அது கீழே பாருங்க, முதல்ல அப்ளை பண்ணாங்களோ ஓகே, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் இபி எக்ஸாம் சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு.
அதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா அப்ளை ஃபார் எக்ஸாம்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரியா? அதுக்குள்ள இப்ப போட்டுட்டாங்க. இதுல இந்த பாருங்க, இதுல 2வது மேல வேறொரு எக்ஸாம், ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் கிரேட் 3 மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ரூ. 600. இதுல அப்ளை பண்ணக்குள்ள நீங்க உங்களோட என்ஐசி நம்பர், மொபைல் நம்பர், அடுத்தது இமெயில் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தரம் உள்ளுக்கு போய் பார்ப்போம். நான் சும்மா எந்த இதை கொடுக்குறேன் நான். சரியா? இது நான் சும்மா கொடுக்குறேன், நான் அப்ளை பண்ண போறதில்ல, உங்களுக்காக வேண்டி. சரி, உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி நீங்க நெக்ஸ்டா கொடுத்தோன்னே உங்களுக்கு ஓடிபி கொண்டு வரும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ண நம்பர், மொபைல் நம்பர். நீ கட்டாயம் நீங்க பாதிக்கிற மொபைல் நம்பரை கட்டாயம் கொடுங்க. அதுக்கு பிறகு சிக்கலாகும். சரியா? நீ கட்டாயம் என்னன்னு சொன்னா தொடர்ச்சியா பாவிக்கிற நம்பர், அடிக்கடி நம்பர்ஸ் மாத்திர ஆகல் அப்படி அந்த வேலையை செய்ய வேணும், கஷ்டமா போயிடும். நீங்க அந்த தொடர்ச்சியா பாவிக்கிற நம்பர் 69992. சரியா? பிறகு இதுல பாருங்க, இதுல ஓப்பன் ஆகுது மீடியம் டிஸ்ட்ரிக்ட் டவுன், மீடியம் அப்பியரிங் எக்ஸாமினேஷன். நான் சொன்ன அந்த A-level என்ன மீடியத்துல தோற்றுறீங்க அந்த மீடியத்துல போடுங்கன்னு சொல்லி, அப்ப நாங்க தமிழ போடுவோம். செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் யூ விஷ் டு கம்ப்ளீட் ஃபார் வேகன்சிஸ் as per paragraph 7 of notification. அந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல 7வது பந்தியில உள்ளதன்படி இந்த வேகன்சிஸின் அடிப்படையில என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த இதை செலக்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் அந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குன்னு சொல்லி, என்னது அந்த எந்த மாவட்டத்துல வேகன்சிக்காக வேண்டி நீங்க போட்டியிட போறீங்கன்னு சொல்ற விஷயம் அதுல சொல்லப்படுறது கிளியரா. 3 ஆப்ஷன். ஒன்று அந்த மாவட்டத்துல பிறந்தவரா இருக்கணும். அடுத்தது 2வது இந்த க்ளோசிங் டேட்டுக்கு முன்னுக்கு உள்ள 5 வருஷத்துல 3 வருஷம் தொடர்ச்சியாக நீங்க அந்த இடத்துல நிரந்தர வதிவிடமா இருந்திருக்கணும். அடுத்தது 3வது இந்த செகண்டரி எஜுகேஷன் தொடர்ச்சியாக 5 வருஷம் கற்றிருக்கணும் அந்த இடத்துல. அப்புறம் நீங்க இதை சூஸ் பண்ணுங்க டிஸ்ட்ரிக்ட். நான் சிலாக்களை பிரச்சனை வராது, நம்ம களத்துறை நீங்க சூஸ் பண்ணுங்க உங்களோட அந்த ஷெடியூலின் படி. The district you choose in accordance with the paragraph 7 of the Gazette notification to complete the vacancies prefer schedule 1. Indicate the town and number of the town in which you intend to sit the exam as per the Gazette. இது நீங்க விரும்பணும்னு சொன்னா இதுல இந்த போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப நான் இதை களுத்துறையை செலக்ட் பண்ண உடனே இதுல நீங்க உங்களோட பக்கத்துல உள்ளதை ட்ரிங்கோ செலக்ட் பண்ணி பாருங்க. எனக்கு நான் கிண்ணியா சேர்ந்தால் ட்ரிங்கோமல், அதால எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எந்த ஊர்ல கிண்ணியான்னு சொல்லி இடம் இருக்கு. நான் பதவி சிரிப்புறம் போட மாட்டேன். என்ன சொன்னா இது பதவி பராக்கிரமபுரம் இல்ல, பதவி சிரிப்புறம்னு சொல்ல மிச்சம் தூரம் எனக்கு. அதுல நான் இதை சூஸ் பண்றேன். செகண்ட் சாய்ஸும் ஒன்று சூஸ் பண்ணலாம். நீங்க அண்மையில் உள்ள ஒரு இடத்தை சூஸ் பண்ணலாம். ஆர் யூ சிட்டிங் ஃபார் எக்ஸாமினேஷன் அண்டர் த கேட்டகரி டிசபிலிட்டி, அந்த என்னது விசேட தேவையுடையவரா இல்லையான்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும் அதை செலக்ட் பண்ணுங்க. நான் ஒன்று செலக்ட் பண்றேன். அடுத்தது இதை நிரப்பும் போது பேராகிராஃப் கிட்ட கொஞ்சம் பார்க்க சொல்றாங்க. எஸ்ன்னு சொன்னா நீங்க ஒரு விசேட மாற்றுத்திறனாளின்னு சொன்னா அதோட please, if yes, please forward a printed copy of this application with relevant copies of medical certificates இந்த அட்ரஸுக்கு நீங்க அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி என்ன செய்யணும் சார் இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். மத்தாக்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பர்சனல் டீடைல்ஸ் பாருங்க. இதுல இன் ஃபுல் நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ், இதுல முழு பேரையும் நீங்க பிளாக் லெட்டர்ஸ்ல போடுங்க. சரியா? அடுத்தது இனிஷியல் பின்னுக்கு வாரமையா எழுதுங்க. இப்ப எந்த பேர் அப்துல் சலாம் ஃபரூஸ் சலாம்னு சொன்னா இதுல எந்த பேர் ஃபரூஸ் சலாம் வரும், எந்த பேர் அல்லது சலாம் அல்லது சலாம்னு சொல்லி ASFன்னு சொல்லி இங்கெல்லாம் போடுவேன். ஒரு கமா போட்டு A.S.F பெர்மனன்ட் அட்ரஸ் போடுங்க. இப்படி போடுங்க, கமா போட்டு அது கேபிட்டல் லெட்டர்ல. போஸ்டல் டவுன் அதுவும் கேபிட்டல்ல போடுங்க. போஸ்டல் டவுனா அட்ரஸ் எல்லாம் எழுதுறல இதுல டவுன். இப்ப எந்த இது கிண்ணியா 31-100 சொல்றேன். அட்ரஸ் டு விச் அட்மிஷன் கார்டு சென்ட். சில நேரம் நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்களோட வேற இடத்துல வேலைக்கு இருப்பீங்க. அப்ப எந்த அட்ரஸுக்கு நீங்க
உங்களோட அட்மிஷன் கார்டை அனுப்பணும்னு சொல்லி கேபிட்டல் லெட்டர்ல போடுங்க. போஸ்டல் டவுன், அந்த 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 இடத்துல போஸ்டல் டவுன். இப்போ நான் கிண்ணியா சேர்ந்தது கொழும்புல ஒர்க் பண்றேன்னு சொன்னா அந்த போஸ்டல் டவுன் கொழும்புல போஸ்டல் டவுனை போடுங்க. ஜெண்டர் மேல், அடுத்தது சிவில் ஸ்டேட்டஸ் மேரிடான்னு சொல்லி போடுங்க. டேட் ஆஃப் பர்த்தை இதுல சரியா சூஸ் பண்ணுங்க. 97ன்னு சொன்னா ஜூன் 26ன்னு சொன்னா கூட ஏஜ் அட் க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். இது இது 23 வருஷம் 2 மாசம். இதுக்கு ஈஸியான வேலையை பாருங்க. எப்படின்னு சொன்னா ஒரு கூகுள் குரோமுக்குள்ள போய் சரியா ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சரியா பாருங்க, அதையும் காட்டி விடுறேன். இதுல ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ண உடனே இதுல வரும். இதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கிளிக் பண்ணிட்டு இதுல டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க. ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் ஒன்று போட்டு ஒன்றுக்குள்ள டேட் ஒன்று போடுவோமே. 2020 க்ளோசிங் டேட் எப்போ? ஜூன் 30, 2025. இப்போ கால்குலேட்டர் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா இதுல வரும் பாருங்க, 5 வருஷமும் 0 மாசமும் 27 நாள். அப்படியே காப்பி பண்ணி போட்டு இங்க கொண்டு வந்து போடுங்க. இங்க உங்களோட இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல இப்படியே போட்டு விடுங்க. இதுல போட்டிருக்கு 5 years 0 months 27 days. மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சில நேரம் வித்தியாசமா இருக்கு. அதே சொன்னா அதே டைப் பண்ணுவீங்க. சின்ஸ் வென் யூ ஹேவ் பின் ரிசைடிங் இன் த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஆண்டுல இருந்து நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வசிக்கிறீங்க. இப்போ சின்ஸ் பர்த்னு சொன்னா நான் பிறந்த டேட்டை போடுறேன்னு ஆண்டு. அடுத்தது டிப்யூட்டி கவர்மெண்ட் ஏஜென்ட் டிவிஷன் செக்ரட்டரி, டிப்யூட்டி கவர்மெண்ட் ஏஜென்ட் அல்லது டிவிஷனல் செக்ரட்டரியேட் டிவிஷன். அதை சொல்றது. இப்போ நான் உங்களோட பிரதேச செயலர் பிரிவு அதை போடுங்க. கிண்ணியாண்டு போடுறேன். கிராம நிலதார் டிவிஷன், அதுல மாலிந்துறை எங்களது. பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. மாலிந்துறை. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏ லெவல், எத்தனையாம் ஆண்டு செக் பண்ணது, இண்டெக்ஸ் நம்பர் என்ன, குவாலிஃபிகேஷன் ஒவ்வொன்றா போடணும். நீங்க சப்ஜெக்டை போட்டு இதை கிளிக் பண்ணி அதில் கிரேடையும் போடுங்க. ஓ லெவல் இயரை போடுங்க, இண்டெக்ஸ் நம்பரை போடுங்க, குவாலிஃபிகேஷனை போடுங்க. இப்போ இன்னொரு டவுட் ஒன்று வரலாம். இப்போ ரெண்டு இயர்ல ஓ லெவல் எடுபட்டிருக்கு. எப்படி இயர்? அதுக்கு இந்த 2 ஆப்ஷன் இல்லை. சரியா? இப்போ அது கேட்டிருக்கு இயர், இண்டெக்ஸ் நம்பர். நீங்க டொப்பா உள்ள இதை போடுங்க. ஒரு 1 சிட்டிங்ல தானே உங்களுக்கு 6 பாடம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதுல ஓகே, அதை கொஞ்சம் பார்ப்போமா? அதை கொஞ்சம் பார்ப்போம் கிளியரா. டைம் போனாலும் கொஞ்சம் அமைதியா இருந்து இதை கிளியர் பண்ணி கொண்டு போவோம். தமிழ் மொழி மூல கெசட் வந்தோடனே இன்னும் நாங்க அதையும் பார்ப்போம். இது பாருங்க, மொழி சிங்களம், தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணிதம் உட்பட 4 பாடங்களை தேர்ச்சி பெற்று ஒரே அமர்வில் 6 பாடங்களில் கல்வி பொதுத்தர சாதாரண தர தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 1 சிட்டிங்கா சொல்லப்படும். நாங்க அதை பத்தி மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிகிரி, யூனிவர்சிட்டி டிகிரி என்ன போடுங்க, எந்த யூனிவர்சிட்டி, இஃபெக்டிவ் டே, மேஜர் சப்ஜெக்ட். இதுல மேஜர் சப்ஜெக்ட் நிறைய பேர் டவுட் பாரு. இப்போ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அப்படியெல்லாம் வரும். அதில் அதோ குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தா இது பண்ணுங்க. எனது ஏதாவது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், டிப்ளமா இன் ஐடி, ஐசிடி, என்விக் லெவல் 4, அதர் ஹேவ் யூ பீன் கன்விக்டட் ஃபார் கோர்ட் ஃபார் எனி சேஞ்ச், நோண்டு போடுங்க. என்ன சொன்னா கோர்ட் அப்படி கேஸ் வந்தா அது ஓட்டோவா நீங்க ரிஜெக்ட் ஆவீங்க. எஸ்ன்னு சொன்னா போடுங்க. அடுத்த இதுல பிறகு ஐ வில் நாட் சேஞ்ச் எனி இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் ஹியர், நான் ஒரு இதையும் மாற்ற மாட்டேன். உங்களோட அப்ளிகேஷன் சிக்னேச்சரை கேட்குறாங்க, ஆனால் உங்களோட பேரை இதில் டைப் பண்ணி விடுங்க. இது டேட்டை செலக்ட் பண்ணி போட்டு அதோட இது முடியுது. இது பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றா இருக்கு. அது சர்டிஃபிகேஷன் எல்லாம் இதில் நிரப்பின விஷயம் தான். நிரப்பினதுக்கு பிறகு சேவ் பண்ணுங்க.
ஒவ்வொன்றா முடிக்க சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? பிறகுதான் என்ன செய்யுங்கன்னா எல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை சொன்னா சப்மிட் திஸ் அப்ளிகேஷன். நான் என்னன்னு சொன்னா அந்த இதுல நிறைய ஃபில் பண்ணலன்னு அதெல்லாம் எரர்னு வருது. சப்மிட் கொடுத்த உடனே கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அக்ரின்னு சொல்லி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இன்னொரு இடத்த மூவ் பண்ணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். அதுல நான் நினைக்கிறேன் 3 பேமெண்ட் ஆப்ஷன் போட்டிருக்காங்க. நீங்க அந்த டெபிட் இல்லாட்டி கிரெடிட் கார்டுல பே பண்ணா உங்களுக்கு நல்ல அது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொன்னா நான் பிறகு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இப்ப நீங்க இந்த அளவுல நாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்டெப் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொன்னா நாங்க இதை கிளியர் பண்ணிக்கொள்வோம். நான் நினைக்கிறேன் அநேகமா எல்லாருக்கும் டவுட் கிளியரா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓவராலா ஒரு காமன் தியாகத்துக்கு மேல எடுக்காம இந்த டவுட் செஷன் நான் போடுவோம். சரியா? இப்ப கேளுங்க டவுட்ஸ். நல்ல ஒரு ஜாப், எதிர்காலத்தில் நல்லா இருக்கு, நல்ல ஒரு சான்ஸ், ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோட கால் பண்ணப்பட்ட ஒரு ஜாப். சரியா? இப்ப யாரும் சொல்லுங்க. இப்ப வேற ஜாப்ல இருக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் செய்யலாமா? போடலாம். கவர்மெண்ட் ஜாப்ல டீச்சிங்ல இருக்கிறவங்க போடலாம். என்ன பிரச்சனைன்னா இதுல அவங்க கேட்கல. இப்ப ஒரு ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யறீங்களா அவங்களுக்கு கூட அஃபோர்ட் பண்ண. இப்ப வளமையா சொல்றேன் என்னன்னு சொன்னா இதுல ஏதாவது கண்டிஷன் இருக்கோ தெரியல, நான் கீழே பார்க்கல. அதுல சில நேரம் சொல்லப்பட்டிருக்கும் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்யறாள்னு சொன்னா அதுல ஒரு கொப்பியை உங்களோட பர்சனல் ஃபைலுக்குள்ள வச்சுட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இதொண்டு வாருது. சரியா? அப்ப நீங்க அப்ளை பண்ணலாம், இஷ்யூ இல்லை. அப்படி ஒரு கண்டிஷன் போட இயலாது. அப்ளை பண்ணுங்க, உங்களோட பர்சனல் ஃபைல்ல நீங்க இது பண்ண உங்களோட சர்வீஸ் அதோட சேர்ந்து போறோம்னு சொன்னா அப்படி அப்ளை பண்ண. இல்லாட்டி எனக்கு சர்வீஸ் ஒன்றும் தேவையில்லை, நான் இப்போ வேலை செய்யற இதை பிரேக் பண்ணிட்டு நான் இதுக்குள்ள போறேன்னு சொன்னா அதை பத்தினே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. ஆமாம் சார், எனக்கு வந்து ஓ லெவல் 2A 4C 2A சார். ஆனா மெட்ஸ் வந்து எனக்கு எஸ் தான் இருக்கு. என்ன செய்யற? அப்ளிகேஷன் போடலாமா? இல்ல, ஒரு சைட்ல தானே இல்லாம என்ன செகண்ட் சைடு ஏதாவது எடுத்தா நீங்க? இல்ல, இங்கிலீஷ்ல எஸ் இருக்கு. இல்ல, நெட்ஸ் கட்டாயம் அதுல சி கேக்குறாங்க என்ன. ஆனா நான் இந்த 2019 போட்ட எம்ஏ எக்ஸாம் போட்டிருந்தேன் நான் சார். அது எழுதுனாக்கள் இது அப்ளிகேஷன் போடலாமா? ஓ, அது இஷ்யூ இல்ல. முதல்ல எழுதினாக்களும் போடலாம், ஆனா ரிசல்ட்ஸ் வேணும். ஓ, அந்த எம்ஏ எக்ஸாம் போட்டிருந்தேன் நான். அதுக்கும் குவாலிஃபிகேஷன் இப்படிதான் கேட்டாங்க. அப்ப எதுக்கும் அப்ளை பண்ணி பார்த்தேன்னா நான் எழுதுனேன் எக்ஸாம். நீங்க பெட்டர் நீங்க இன்னொரு தரம் ஓலோவில் ஃபுல்லா எடுத்து தமிழ்லையும் அட்லீஸ்ட் மெத்ஸ்லையும் சி எடுத்தா நல்லா உண்டு என்ற அட்வைஸ். ஓ, தமிழ்ல சி இருக்குது, மெத்ஸ் தான். மெத்ஸ்ல கட்டாயம் வேணும்னு சொல்லி இருக்கேன் இதுல. அப்படிதானே? எனக்கு ஏ லெவல் B2S சார். ஏ லெவல் இருந்தாலும் எந்த கதையும் இல்ல. மொழி மற்றும் கணிதம் உட்பட 4 பாடங்களில் தேர்ச்சி பெற்று, தேர்ச்சின்னு சொன்னா இந்த சி 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 பாஸ் தான். தேர்ச்சின்னு சொன்னா அந்த சி பாஸ் தான் சொல்றாங்க. சி கட்டாயம் வேணுமா? சரி சார், சரி, ஓகே. ஹலோ சார் சார், அப்ளிகேஷன் பே பண்ணதுக்கு பிறகு சொல்லுங்க. அப்ளிகேஷன் பே பண்ணதுக்கு பிறகு திருப்பி நம்ம செய்யணுமா சார்? இல்ல தம்பி, அனுப்ப தேவையில்லை. நீங்க அதாவது நீங்க ஒரு விசேட மாற்றுத்திறனாளின்னு சொன்னா மட்டும்தான் அனுப்பணும். இல்லாட்டி ஆன்லைன்ல மட்டும் பே பண்ணி போட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் ஒன்றை எடுத்து வச்சு பாஸ்வேர்டை யூஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி சார். வேற ஒன்றும் தேவையில்லை, அனுப்ப தேவையில்லை. அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்றது யூஸ் ஆகுமா இதுக்கும்? ஓ, கட்டாயம். நீங்க இப்ப நீங்க பிரிண்ட் எடுத்து வச்ச உடனே எப்ப இன்டர்வியூ நடக்குன்னு தெரியாதானே. இப்ப நீங்க என்னத்தை போட்டீங்க இதுன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் மறந்துடும். அதால நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தா அந்த குவாலிஃபிகேஷன் அவ்வளோத்தையும் இன்டர்வியூ கொண்டு போகலாம். சரியா? சரி சார். ஹலோ சார். சொல்லுங்க. ஓ சார், மேரி பண்ணினான். ஆனா ஐசி மாத்தியல, அப்பாண்ட பேர்ல தானே அப்ளிகேஷன் போடணும். நீங்க ஐசில உள்ள மாதிரியே போடணும். ஓகே சார், தேங்க்ஸ் சார். பேமெண்ட் விஷயம் வந்து நம்ம ஆன்லைன்ல தான் அந்த பேமெண்ட் பண்ணணுமா? இல்ல, அதுல 3 ஆப்ஷன் தருவாங்க. ஒன்று
ஈஸி கேஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது போல வளமையா சொல்றது ஈஸி இல்ல சார், கேஸ் போஸ்ட் ஆபீஸ்ல பே பண்றதும் கிரெடிட் கார்டும் தான். ரெண்டு தானே இருக்கு. ஓம் சார். அப்ப நீங்க போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆபீஸ்ல பேமெண்ட் சொன்னா இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல எப்படி பே பண்ணணும்னு சொன்னா, நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண உடனே அடுத்த பேஜுக்கு போன உடனே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று தருவாங்க. அதுல வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்து கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துட்டு பிறகு நீங்க இங்க வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோவாது அக்செப்ட் ஆகும். இல்லாட்டி கிரெடிட் கார்டு நீ எந்த அட்வைஸ் என்னன்னு சொன்னா ஒரு டெபிட் கார்டு இல்லாட்டி கிரெடிட் கார்டு உங்கள்ட்ட எல்லாத்தையும் யார்ட்டையா வாங்கி சும்மா கரைச்சல் படாம அங்க எங்க போஸ்ட் ஆபீஸ்க்குலாம் போய் கொண்டிருக்காம அப்படியே அப்ளை பண்ணுங்க. அது இஷ்யூவே இல்லை. சின்ன ஒரு விஷயம் அது. டெபிட் கார்டும் யூஸ் பண்ணலாம். அநேகமா எல்லாத்தையும் டெபிட் கார்டு இருக்கு. இங்கிலீஷ் வச்சிருந்தால் போடலாம். அதுல கேட்டிருக்கு. நான் சொன்னேன், நீங்க ஆரம்பத்துல கவனிச்சீங்கன்னு சொன்னா மொழின்னு சொல்லி மூண்டையும் சொல்றாங்க. சிங்களம், தமிழ், ஆங்கிலம் அல்லது மூன்றும் அல்லது ஏதோ ஒன்றுல இருந்தா போதும். வேற சார் எக்ஸ்கியூஸ் மீ ஆமா சார், எந்த நேட்டிவ் வந்து ஜெஃப்னா. நேட்டிவ்ல பிறந்தது. ஆமாம், நான் பிறந்தது ஜெஃப்னால. என் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் இங்க தான், ஜெஃப்னா தான். ஆஃப்டர் Okay. மேரீடுல இப்ப 1.5 இயர்ஸ் தான். அது ஹஸ்பண்ட் கிளினர்ஜி. அப்ப 1.5 இயர்ஸ் தான் சார் அங்க ஜிஎஸ் டிவிஷன் எனக்கு போட்டிருக்கு. Okay. அப்படி எவ்வளவு காலம் என்ன அங்க மூவ் பண்ணீங்க? விளங்க சார்? 1.5 வருஷம். 1.5 வருஷம் தான் மூவ் பண்ணது. ஆமாம் சார், 1.5 வருஷம் தான் எனக்கு அங்க போட்டிருக்கு. அப்படின்னா நான் எந்த டிஸ்ட்ரிக்ட சூஸ் பண்ணணும்? இப்ப நீங்க அந்த 3 கேட்டகரிக்குள்ள நீங்க ஒன்றுக்குலாம் வருவீங்கன்னு இப்ப ஒன்று சொல்றாங்க. என்னன்னு சொன்னா நீங்க அந்த மாவட்டத்துல பிறந்த ஆளா இருக்கணும். நீங்க நீங்க ஜஃப்னா தான் பிறந்தது அல்லது இந்த என்னது முந்திய 5 ஆண்டுகள் நீங்க கல்யாணம் முடிச்சதோ என்னமோ ஏதோ ஒரு வகையில அந்த முந்திய இந்த க்ளோஸ் இன்டருக்கு முந்திய 5 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள் தொடர்ச்சியா இருக்கணும். சிலது இந்த ஏலெவல் அந்த என்னது செகண்டரி எஜுகேஷனை தொடர்ச்சியா 5 வருஷம் இது பண்ணிருக்கணும். இப்ப நீங்க கேட்கறது எப்போ இது வரும்னு சொன்னா இப்ப கிளிநொச்சியில சில நேரம் அந்த கூட வேக்கன்சி இருந்து கூட பேரை சனத்தொகை இருந்தா எடுக்க போறாங்க. அல்லது இப்ப ஜஃப்னா போட்டி கூட இப்ப அதால அங்கே விட இங்க எழுதுற நல்ல அப்படி ஒரு கருத்துல எடுத்தீங்கன்னு சொன்னால் கூட நீங்க அந்த 3 கேட்டகரியில முதலாவது கேட்டகரிக்கெல்லாம் வருவீங்க. 2வது கேட்டகரிக்கு வாரத்துக்கு உங்களுக்கு இன்னும் 1.5 வருஷம் வரும். அதுவும் ஆமாம் நீங்க சார். பதுங்கி இருக்கணும். ஆமாம் சார். நான் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் எனக்கு போடுறது நீங்க உங்களுக்கு ஜஃப்னா ஓகே. நீங்க மற்ற அதை சார் போடல. அந்த வேர்ட் லிஸ்ட் சார், லாஸ்ட் எனக்கு வேர்ட் லிஸ்ட் வந்து இங்க கட் ஆகி அங்க அட்டாச் பண்ண விட்டுட்டாங்க. அப்படி அதனால இங்க இப்ப ரீசெண்டா 2 டைம்ஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் போடலாம் போயிட்டுது. போடல. பிறகு ஆமா. ரீசெண்ட் நடந்த எலெக்ஷனுக்கும் போடலாம் போயிட்டு. அப்படி என்ன அது கேஸ் அப்படி இல்ல தானே? இல்ல அதெல்லாம் கேஸ் இல்ல. நீங்க பர்த் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணலே ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. சார் வேற எதுவும் சொல்லுங்க. சொல்லுங்க. கவர்மெண்ட் ஜாப்பை வந்து பிரேக் பண்ணிட்டு இதுல இன்டர்வியூல செலக்ட் ஆகும்போது சம்டைம் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? வேற ஜாப்பை இல்ல விட்டுட்டு வந்தேன். இல்ல இல்ல நீங்க அதை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஆ பிறகு நீங்க 1 month நோட்டீஸ் கொடுத்துட்டு இங்க இருந்து லீவ் ஆயிட்டு போங்க. அது விஷயம் இல்லையா? அது இஷ்யூ இல்லை. எங்கட ஓகே சார். சாய்ஸ் தானே. எஸ்ஐல மெட்ஸ்ல எஸ் தான் இருக்கு. மெட்ஸ்ல சி வேணும் கட்டாயமா. வேற யாரும் செகண்ட் சைட்ல சி இருக்கு. செகண்ட் சைட்ல தம்பி இல்ல தங்கச்சி உங்களுக்கு அந்த 6 பாடத்தோட 4 சி உட்பட நீ தனியா எடுத்திருந்தா சரி வராது. மெட்ஸ் இல்ல எனக்கு ரிசல்ட்ஸ் இல்லைன்னு இன்னொரு சையில சி எடுத்து வச்சிருந்தா அது சரி வராது. அந்த 6 பாடத்தோட உங்களுக்கு வேணும். சரியா? வேற உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வந்தா எனக்கு மெசேஜ் போடுங்க. இல்லாட்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கட்டாயம். என்னது அப்ளிகேஷன் போடுறதுக்கு. இதுல முக்கியமான விஷயம் எங்களுக்கு வியாழக்கிழமையில இருந்து நான் கிளாஸ் தொடங்குவோம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு செப்டம்பர் எக்ஸாம் போட்டிருக்கு. உங்களுக்கு 3 மாசம் போதாது உண்மையா நிறைய ப்ராக்டிஸ் பண்றது. கீர்த்திராஜன் சார் வந்து நிறைய விஷயங்களை கழிச்சிட்டு போனார். அவரோட சப்ஜெக்ட் கூட நிறைய விஷயங்கள் மொழித்திறன் சொன்னா சும்மா இல்லை. சரியா? நிறைய விஷயங்கள் படிக்கணும். அது உருப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஆப்டிடியூட்டை நீங்க ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்.
சும்மா 1-2 பேப்பரை செஞ்சுட்டு போய் எழுதையில. இதுல நிறைய பேர் தகுதியானவர்களா இருப்பாங்க. 30 வயசுக்குள்ள பாருங்க. எப்போ கால் பண்ணு சொல்றேன் நான். 2019ஆம் ஆண்டு கால் பண்ணி 2025ஆம் ஆண்டு எக்ஸாம் நடந்தது. அப்ப கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு பிறகுதான் எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல அப்ப இருந்து உள்ள ஏலவல் வச்சே பாருங்க. ஏலவல் எடுத்த பிள்ளைகள் 17 வயசுல எடுத்தா 17 வயசுல ஏலவல் எடுத்தா அதுக்கு பிறகு பாருங்க எத்தனை வருஷ பிள்ளைகள் இந்த ரிசல்ட்ஸோட இருப்பாங்க. அப்ப போன முறை 2025ஆம் ஆண்டு நடந்த எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் 1.5 லட்சம் பேரோ 2 லட்சம் பேரோ அப்ளிகேஷன் போட்டது. அதுல தான் 7,000 பேரோ எடுக்க போறாங்க. உங்களுக்கும் 1.5 லட்சம் சொன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 10 லட்சம் பேராவது அப்ளிகேஷனை போடுவாங்க. அதால நீங்க நிறைய படிக்க வேண்டி வரும். அதுக்குரிய கிளாஸஸ் எங்கள்கிட்ட நடக்க போகுது. உங்களுக்கு நிறைய பேருக்கு ஐக்யூ சென்டர் பத்தியும் தெரியும். நான் அந்த ரொம்ப சொல்ல தேவையில்லை. நிறைய போட்டி பரீட்சைகளுக்கு நாங்க கைட் பண்ணி நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அது கூடாக நல்ல ஜொப்லயும் இருக்கிறாங்க. ரைட். இன்னொன்று சொல்ல மறந்துட்டு அதோட பிளஸ் நீ கதைக்கிறேன்னா கதைங்க இடையில பிரச்சனை இல்லை. அதோட கோர்ட் இன்டர்பிரிட்டர்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வந்து கால் பண்ணியிருக்காங்க. கோர்ட் இன்டர்பிரிட்டர், அதாவது நீதிமன்ற மொழி பெயர்ப்பாளர்னு சொல்லி அதுக்கும் அதே குவாலிஃபிகேஷன் சொல்லி தானே நினைக்கிறேன். நீங்க கதைக்கலாமா உங்களோட டவுட் சொன்னா? ஏதாவது சொன்னா டவுட் நான் கதைங்க, நானும் இதை சொல்லிட்டு போறேன். நல்ல ஒரு சான்ஸ். ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோட இனி எப்படி ஒரு சான்ஸ் வருமோ தெரியல. அதால நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதுங்க. நாங்க அழகா கைட் பண்ணுவோம். எங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் பர்சன் 2 பேரும் டொப்பானாக்கள். கீர்த்திராஜன் சாரை பத்தி சொல்ல தேவையில்லை. அடுத்தது சியாத் சார், உங்களுக்கு தெரியுமா, ஐக்யூல எக்ஸ்பர்ட். அப்ப நிறைய இது பண்ணலாம், நிறைய கைட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிஇடி போன முறை இதுல நிறைய பிள்ளைகள் இருப்பீங்க. யாரா இருக்கிறீங்களா பிஇடி பாஸ் பண்ணி இப்ப ரெஜிஸ்டர் ஆனாக்கள்? ஓம் சார் இருக்கிறீங்க. நீங்க கிளாஸுக்கு வந்தீங்களா எங்கள்கிட்ட? ஓம் சார் கிளாஸுக்கு வந்தோம் உங்கள்கிட்ட. ரைட், ஓகே. அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்களேன். நீங்களோட என்னது நாங்க படிப்பிச்ச ஒரு அனுபவத்தை சும்மா மத்தாக்களும் உலகத்தானே வேணும். உங்கள்ட்ட தான் கேட்க இல்லை. நாங்க சொன்னா 4 மாசமா கிளாஸுக்கு வந்தோம் உங்கள்கிட்ட. வேற இடத்தையும் கிளாஸுக்கு போகல. படிச்சது நிறைய உங்கள்கிட்ட படிச்சதானே எங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் லேசா இருந்தது காரணம் உங்கள்கிட்ட படிச்சதான். ரியாஸ் சார் ஷியாத் சார் நல்லா படிச்சு தந்தா. தேங்க்யூ. இதுல பாருங்க தம்பி, இந்த இதுல ஓபன் கம்யூனிட்டி எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் கோர்ட் இன்டர்பிரிட்டர்னு சொல்லி, அதாவது நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர், சிங்களத்துல இருந்து தமிழ், அதே மாதிரி சிங்களத்துல இருந்து இங்கிலீஷ், தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் அல்லது இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், அப்படி ஒன்று கால் பண்ணியிருக்கு. இதுலயும் நான் நினைக்கிறேன் 4-5 வருஷத்துக்கு முதல் ஒரு கைடன்ஸ் ஒன்று செஞ்சு அதுல ஒரு 3-4 பிள்ளைகளோ இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இப்ப கோர்ட் இன்டர்பிரிட்டரா இருக்காங்க. இதே salary ஸ்கேல் தான் பாருங்க, 48,000 அதே தான். MN 2 2025 சொல்லி அதான் salary ஸ்கேல். இதுல குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் பார்த்துட்டு நான் சொல்றேன். இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இதுக்கு 2 பாடம் 3 பாடம், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸும் அப்டிடியூடும். இப்ப நீங்க இந்த எம்எஸ்ஓக்கு வாரீங்க தானே, அதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இது 2டைம் திரும்ப இதுக்கு படிக்க தேவை தனி. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸ் 2 பாடமும் ஒரே மாதிரி. இன்னொன்று டிரான்ஸ்லேஷன் சொல்லி வேறொரு பாடம் ஒன்று இருக்கு. ஏன்னா தமிழ்ல இருந்து இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல இருந்து தமிழ். இதைத்தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா படிக்கணும். இதைத்தான் படிக்கணும். அதையும் நடத்துவோம். நல்ல ஒரு ரிசோர்ஸ் இருக்கிறார் எங்கட டாக்டர் அப்துல் ஹாலிக்னு சொல்லி. அவர் இதுல 18 வயசு தொடக்கம் 32 வயசுக்கு இடப்பட்டார்கள் அப்ளை பண்ணிடும். அது 30, 18 தொடக்கம் 30, இது 32. இதுலயும் 6 பாடம் பாஸ் பண்ணியிருக்கணும். வித் கிரெடிட் பாசஸ் ஃபார் 4 சப்ஜெக்ட்ஸ். 4 பாடத்துல சி இருக்கணும். மெத்ஸ்லையும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் 2 சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் சிங்கள தமிழ் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர். இதுல இந்த சொல்லப்படுறதுல 2 சப்ஜெக்ட்ல நீங்க சி இருக்கணும். 4 சப்ஜெக்ட்ல கிரெடிட் பாஸ் இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸோடையும் அண்ட் இந்த சிங்களம் அல்லது தமிழ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஏதோ 2 பாடத்துல சி இருக்கணும். இன்னொரு அதை முடிச்சா மெத்ஸ்ல ஒரு பாடம், உதாரணமா சொல்றேன், மெத்ஸ்ல ஒரு பாடம், உதாரணமா உங்களோட தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் சி இருக்கு. அதோட இன்னொரு பாடம் ஏதோ ஒன்று இருந்தா ஓகே. 1 சிட்டிங்கா இங்க பாருங்க, 1 சிட்டிங். அடுத்தது A லெவல்ல 3 பாடம் பாஸ் இருக்கணும்.
அடுத்தது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஏதாவது இருந்தா அது அடட் குவாலிஃபிகேஷன் இன்டர்வியூல கொஞ்சம் முன்னுரிமை உங்களுக்கு தருவாங்க. இதுல 3 பாடம். இதுல பாருங்க இதான் அந்த இது. ஆனா இந்த சிலபஸ் எல்லாம் ஒன்றுதான். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியும் அப்டிடியூட்டும் ஒரே இதான். அப்ப இதுக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. இது ரெண்டுக்கும் படிச்சு டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் வேற நீங்க படிக்க வேண்டி இருக்கு. சரியா? இதுல டேட் ஒன்றும் போடல, எக்ஸாம் டேட் போடல. ஆனா உங்களுக்கு அந்த இதுல எம்எஸ்ஓ செப்டம்பர்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா? ஓகே ரைட். வேற எதுவும் சார் இதுல நான் சொல்லுங்க. இது 2019 எக்ஸாம் கால் பண்ணி இந்த இயர் செஞ்சாங்க தானே? ஆமாம். அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் உள்ள கெசெட்ல சேலரி ஸ்கேல் கிடைக்குமா இல்லாட்டி அந்த உள்ள கெசெட்ல உள்ளது கிடைக்குமா? அவங்க என்னன்னு சொன்னா அந்த சேலரி இது ஸ்கேல மாத்திட்டாங்க தானே. இப்ப 2025 எல்லாருக்கும் மாறும் அப்படி டோட்டலா. அவங்களுக்கு இப்ப ஓகே சார். எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற மாதிரி தான் வரப்போகுது. இல்லைங்களா? ஓகே எல்லாருக்கும் ஒரே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற மாதிரி தான் வரப்போகுது. அதே சேலரி ஸ்கேல் வரப்போ. ஆனா முன்னுக்கு நாங்களுக்கு ஒரு சேவிஸ் கொஞ்ச நாள் கூடும். சொன்னா ஒரு மாசமோ ஒரு 15 நாளோ முன்னுக்கு எடுத்துருவாங்க. இல்லாட்டி 2 பேருக்கும் சில நேரம் ஒரே டேட்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். சில நேரம் அப்படின்னு செய்யலாம். சார் ஆர்டர் வந்து ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்றா எடுப்பாளா இல்ல வேற வேற? கார்டர் வேற தம்பி. அது கார்டர் 7,000 சொல்லியிருக்கு. அதை அலோகேட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு இன்னும் கார்டர் பாருங்க. 7 வருஷம்னு சொன்னா 7 வருஷத்துல வேகன்சி எவ்வளவு இருக்கும்? 7 வருஷத்துல எத்தனை பேர் விட்டுட்டு போயிருப்பாங்க வேலையை, டென்ஷன் அது இருந்துச்சு. அப்போ நிறைய கார்டர் இருக்கு. அதனாலதான் அதையும் நடத்தி இதையும் இது பண்றாங்க. இப்ப நியாயமான கார்டர் இருக்கு. இதுல கார்டர் சொல்லப்படலை. ஆனா நியாயமான கார்டர் இருக்கு. இது டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் அந்த அலோகேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அலோகேட் இல்லை பழைய கெசெட். அப்ப உங்களுக்கு நல்ல சான்ஸ் ஏலோட விட்டுறாதீங்க. அப்ப என்ன செய்வோம், நாங்க முடிச்சு கொள்வோம். ஃபர்தரா சொல்லுங்க. சார் கோட் இன்டர்பிரட்டர் க்ளோசிங் எப்ப சார்? என்ன ஜாப்பா? கோட் இன்டர்பிரட்டர் அந்த ஜாப் எக்ஸாம் அந்த அப்ளிகேஷன்ல அது க்ளோசிங் எக்ஸாம் எப்ப சார்? அதுல எக்ஸாம் எப்பன்னு போடல. ஆனா க்ளோசிங் டேட் இது ஆன்லைன் இல்ல. இது நீங்க நேரடியா அப்ளை பண்ணணும். இதுல க்ளோசிங் டேட் கொஞ்சம் பார்ப்போம். இதுல பின்னுக்கு போட்டுருவாங்க. இது நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு பாருங்க. இந்த ஃபார்மை வழமையான மெத்தட்ல பிரிண்ட் எடுத்து அதை நீங்க ஃபில் பண்ணி தான் அனுப்பணுமா. அது யாருக்கு அனுப்பணும்னு சொன்னா 27 ஜூன் இதான் க்ளோசிங் டேட் நினைக்கிறேன். அந்த 1 பிஃபோர் 27 ஜூன். யாருக்கு அனுப்பணும்னு சொன்னா எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பி விட்டுறாதீங்க. செக்ரட்டரி ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் செக்ரட்டரி கொழும்பு 12 அந்த நீதி அமைச்சுக்குள்ள வர இதுதான் இது. அவங்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. இதுல இதை எழுதுங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் டாப் கார்னர்ல இந்த டீட்டெயில் எழுதுங்க. பெரிய ஒரு இது ஒன்று வரும். அதை போட்டு அனுப்பிவிட்டீங்கன்னு சொன்னா சரியா? இப்போ எங்களோட கிளாஸ் நாளை அன்றைக்கு தொடங்குது. அப்டிடியூட் திங்களும் அடுத்த வியாழக்கிழமையும் 7 மணிலேருந்து 8:30 வரைக்கும் நடக்கும். சரியா? மாதத்துக்கு 6 கிளாஸ் நடக்கும். 6 கிளாஸ் மாதத்துக்கு இல்லை, சனிங்க 3 கிழமைக்கு 6 கிளாஸ் நடக்கும். அப்போ உங்களுக்கு 3 மாசத்துக்கும் 12 எத்தனை வரும்? உங்களுக்கு 3 மாசத்துக்கும் 12 வீக்ஸ் வரும். அப்படித்தானே? 12 வீக்ஸ் வரும். இப்போ அந்த 12 வீக்ஸுக்கும் 6 கிளாஸை நாங்கள் போட்டு செய்வோம். 3 மாசத்துக்கு தொடர்ச்சியா 6 3 18 மொத்தமா 18 கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு ஐக்யூல 18 கிளாஸ், அதே மாதிரி லாங்குவேஜ்ல 18 கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு 6 கிளாஸுக்கு 9 மணித்தியாலத்துக்கு உங்களுக்கு 1000 rupees பேமெண்ட் எடுப்போம். அதுல மொத்தமா 2000 2 சப்ஜெக்ட். விரும்பின பாடத்துக்கு வர இயலும். எனக்கு லாங்குவேஜ் ஏலும் அதில் வர தேவையில்லை, அப்டிடியூட் ஏலும் அதில் வர தேவையில்லைன்னு சொன்னா நோ ப்ராப்ளம். 1000 பே பண்ணி நீங்க வரலாம். ஆல்ரெடி நீங்க எம்எஸ்ஓ எக்ஸாம் எழுதி வந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் வந்துன்னு சொல்லி அவங்களுக்கு அத்துப்படியா இருக்கும்.
நீங்க என்ன படிச்சது போதும்னு சொன்னா நீங்க அதை படிச்சு நீங்க எக்ஸாம் எழுதி கொள்ளுங்க. நேரடியாக ப்ராக்டிஸ் பண்ணி எங்கள்ட்ட கிளாஸுக்கு வரணும் தேவையில்லை. ஐக்கியூக்கு தனியா வந்து படிக்கணும்னு சொன்னாலும் படிக்க பிரச்சனை இல்லை. அது உங்களோட விருப்பம். சரியா? நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸை அந்த குரூப்ஸ்ல போடுவேன். அந்த குரூப்ல இல்லாத ஆக்கள் எனக்கு பர்சனலா மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு மேலதிகமான டீட்டெயில்ஸ் தரேன். சரியா? ஏதாவது கதைக்கணுமா? கடைசியா ஒரு நிமிஷம் தரேன். நான் தமிழ் கெசட் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். சரியா? ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு கஷ்டம், பே பண்ற கஷ்டம் என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்ளிகேஷனை போடுறது. சரியா? சில ஆக்கள் ஐடென்டி கார்டெலாம் பிள்ளையா எழுதிட்டு அழுதாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் நிதானமா போடுங்க. நீங்க கம்யூனிகேஷன் அதுகளுக்கு போகாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க ஒன்றை சொல்லுவீங்க ஒரு நம்பரை, அவங்க வேற மாதிரி நம்பரை கேட்டு போட்டு விட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். பிறகு திரும்ப அங்க எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் போல எடுத்து நிறைய கரைச்சல் பிடிச்ச வேலை. சரியா? 18 கிளாஸ் ஃபுல் பேமெண்ட் சொன்னா 18 கிளாஸ்னா பாருங்க தம்பி, 3 மாசத்துக்கு நான் 18 விட கூட வரும். ஏன்னா 3 மாசத்துக்குன்னு சொன்னா 18 வைங்களேன். 18 சொன்னா 3000 6000. அங்கே ஒரு ரெண்டு சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 4000 ரூபா டோட்டலா வரும் ஒரு சப்ஜெக்ட். எல்லாம் டோட்டலா 8000 அப்படி வரும் 3 மாசத்துக்கு. இப்ப நீங்க பாஸ் பண்ணி அதுக்குள்ள போனா ஒரு மாசத்துல நீங்க 50,000க்கு மேல நீங்க சேலரி எடுக்கிறீங்க. அது நான் நினைக்கிறேன் 10,000 சொன்னாலும் 5ஆ பிரிச்சு ஒரு பங்கு தான். நாங்க செய்யறது பெரிய சர்வீஸ். நிறைய வழிகளை காட்டுறோம். அதுல நீங்களும் அந்த பயனடைவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். சரியா? வேற எதுவும் கதைக்கு ஒண்ணு சொல்லல. அக்கௌண்ட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு அந்த குரூப்ஸ்ல போடுறேன்னா. சரியா? ரைட், ஓகே. பிஇடி செலக்ட் ஆகிட்டு ப்ராப்ளம் இல்லையான்னு கேக்குறீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்காக வேண்டி கால் பண்ண எக்ஸாம் நினைச்சு கொள்ளுங்க. சரியா? நீங்க அப்ளை பண்ணிட்டு வேலையும் செய்யுங்க, படிங்க. சரியா? என்னால உங்களுக்கு தமிழ் கேசட் வந்த உடனே நான் போடுறேன்னா அந்த தமிழ் கேசட் நீங்க அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிக்கொள்ளுங்க. இன்றைக்கு அப்ளை பண்ண வேணாம், கொஞ்சம் பாருங்க. இன்னும் ஒரு 1-2 days ஃபோன் நம்பரை நான் போட்டு விடுறேன். அதுக்கு மெசேஜ் போட்டாலும் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிடும். கால் ஆன்சர் பண்ணாட்டியும் நான் வாட்ஸ்அப்பை பார்த்து ஒரு டைம்ல உங்களுக்கு கிளாஸுக்கு எப்படி பே பண்ணி குரூப்ல போடுவீங்களா அக்கௌண்ட் நம்பர்? நான் அந்த காமன் குரூப்ஸ் இருக்கு, அதுல விளம்பரம் உண்டு, நைட்டுக்கே போட்டுருவேன். நீங்க அதுல பே பண்ணி வர வேண்டியது. உங்களுக்கு காமன் குரூப்ல ஆட் பண்ணுவோம். அடுத்தது உங்களுக்கு ரெக்கார்டிங் தருவோம். அந்த ரெக்கார்டிங் எப்போ வெளியிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் இப்போ செப்டம்பர் 10ஆம் தேதின்னு சொன்னா செப்டம்பர் 10ஆம் தேதி மட்டும் அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எனி டைம் நீங்க யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நாங்க அந்த ரெக்கார்டிங்கை தூக்கிடுவோம். சரிதானே? ஓகேயா? நான் பண்ணி பாக்குறேன் மீட்டிங். தேங்க்யூ.